ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு ஸ்டடி சாங்சுரி. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு தமிழில் முதல் பருவத்தில் இருக்கிற 2வது இயலை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல் இயல் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலே பார்த்துட்டோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்மளோட சேனலை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ இந்த 2வது இயலுக்குள்ளே நம்ம என்ட்ராக போகிறோம். 2வது இயலோட தலைப்பு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, இயற்கை அப்படின்றது தான் வந்து இந்த 2வது இயலோட தலைப்பு. சரிங்களா? அதாவது போன இயலில் ஃபுல்லாக நம்ம வந்து தமிழை பற்றி படிச்சிருப்போம். ஸோ தமிழோட சிறப்புகள், அந்த செய்யுட்பகுதி கூட வந்து தமிழை பற்றி தான் இருந்திருக்கும். சரிங்களா? போன இயல் ஃபுல்லாக தமிழை பற்றி படிச்சிருப்போம். இப்போ இந்த இயல் எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா, இயற்கையை பற்றி. அதாவது இந்த இயல் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு வந்து இயற்கையை பற்றி மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? இதில் வந்து நமக்கு 2 செய்யுட்பகுதி கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து சிலப்பதிகாரம், இன்னொன்று வந்து காணி நிலம். சரிங்களா? சரி, அடுத்து வந்து ஒரு உரைநடை பகுதி கொடுத்துருக்குறாங்க. என்னது அப்படின்னா சிறகின் ஓசை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஒரு துணைப்பாட பகுதி கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா கிழவனும் கடலும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இலக்கண பகுதி, அதாவது முதலெழுத்தும் சார்பெழுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக வந்து திருக்குறள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்து இந்த சிலப்பதிகாரத்துக்குள்ளே போகலாம். சரிங்களா? அதாவது முதல் செய்யுட்பகுதியான இந்த சிலப்பதிகாரத்துக்குள்ளே போகலாம். சரிங்களா? சிலப்பதிகாரம் இதை யாருப்பா எழுதுனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, இளங்கோவடிகள் இருக்கார் இல்லைங்களா, அவர் தான் வந்து என்ன செஞ்சிருக்காரு, இந்த சிலப்பதிகாரத்தை எழுதியிருக்காரு. சரிங்களா? சிலப்பதிகாரத்தை எழுதினது யாரு? இளங்கோவடிகள். சரிங்களா? இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலப்பதிகாரத்தை எழுதினது யார்? இளங்கோவடிகள். சரிங்களா? சரி, இப்போ வந்து இந்த பாட்டுக்குள்ளே போகலாம். பாட்டை மனப்பாடம் பண்ணணுமானா நான் போன இயலில் சொன்ன மாதிரி தான். பாட்டை நம்ம வந்து ஃபுல்லாக உட்காந்து அப்படி மக்கப் பண்ணி படிக்க வேண்டாம். பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும், இந்த பாட்டுனா இதை இயற்றினவர் இவர், இது இந்த நூல்லேருந்து வந்திருக்கு அப்படின்ற சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அது கொஷினில் கேட்குறப்போ நம்மளால் வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? பாட்டோட அர்த்தத்தையும் நான் வந்து டீச் பண்ணையிலே உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா மட்டும்தான் இதை வச்சு எதனாவது ஒன் வேர்டு கொடுத்தா கூட நம்மளால் அட்டன் பண்ண முடியும். சரி, இப்போ வந்து இந்த பாட்டோட முதல் 3 வரிகளை பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்த்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ்வங்கன் உலகு அழித்தலான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது என்னென்னா, நிலாவை வந்து போற்றி சொல்கிறாங்க. நிலாவை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, சோழ மன்னன் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட கம்பேர் பண்ணி வந்து இந்த நிலாவை போட்டுறாங்க. சோழ மன்னன் வந்து, அதாவது அவர் எப்படிப்பட்ட மாலை அணிந்தவராக, சோழ மன்னன் வந்து முதல்ல எப்படி சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து மாலை அணிந்த சோழ மன்னன். சரிங்களா? அதாவது சோழ மன்னன் மாலை அணிந்திருப்பார். அந்த மாலையில் எப்படிப்பட்ட மலர்கள் இருக்குன்றதை கூட அதில் சொல்லியிருக்காங்க பாருங்களேன். கொங்குனா என்னென்னா மகரந்தம். சரிங்களா? அலர்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம போன இயல்லே வந்து வளர்த்தமிழ் அப்படின்ற உரைநடையிலேயே பார்த்தோம். அலர்னா வந்து பூவோட பருவங்களை குறிக்கிறது. நல்லா மலர்ந்து இருக்கிற, அதாவது சூப்பராக வந்து மலர்ந்து இருக்கிற பருவம். 7 பருவங்கள் வந்து 5வது பருவம் தான் இந்த அலர். அப்படி தானே? பூவோட 5வது பருவம் தான் இந்த அலர். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்படிப்பட்ட மகரந்தம் நிறைந்த அலர், அதாவது அந்த அவ்வளோ அழகாக விரிஞ்சிருக்கிற பூவா, அந்த பூனால் செய்யப்பட்ட மாலை. சரிங்களா? தார்னா மாலை. அதை அணிஞ்சிருக்கிற சோழ மன்னன் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட குளிர்ந்த வெண்குடை வந்து மக்களுக்கு வந்து நிறைய அருளை வழங்குமா. சரிங்களா? அவர் வந்து நிறைய வந்து மக்களுக்கு செய்வாராம். சரிங்களா? அவரோட குளிர்ந்த வெண்குடையினால அவர் வந்து நிறைய வந்து மக்களுக்கு செய்வாராம். அதே போல் இந்த நிலா இருக்குது பார்த்தீங்களா, நிலா அதனோட குளுமையினால மக்களுக்கு நல்லது செய்து எல்லாருக்கும். அப்படிப்பட்ட நிலாவை வந்து நம்ம போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சரிங்களா? திங்களை போற்றுதும் கொங்கு அலர்த்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ்வங்கன் உலகு அழித்தலான். சரிங்களா? இந்த உலகுக்கு வந்து நம்மளுக்கு அருளை வழங்குற வந்து நிலாவை வந்து போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிங்களா? சரி, இது ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எதை பற்றி சொல்கிறாரு? நிலாவை போட்டுறாரு. அவரோட மாலை அந்த வெண்குடையோடலாம் கம்பேர் பண்ணி எதை போட்டுறாரு? நிலாவை போட்டுறாரு. குளுமையினால் அந்த குளிர்ந்த வெண்குடை போல அப்படின்னு சொல்லிட்டு எதை கம்பேர் பண்ணுறாரு? திங்களை கம்பேர் பண்ணுறாரு. திங்கள்னா என்னது? நிலா. திங்கள்னா என்னது? நிலா. கொங்குனா என்னது? மகரந்தம். அலர்னா என்னது? பூவோட அந்த ஒரு பருவம் இல்லைங்களா, 5வது பருவம் தான் அலர். அடுத்து தார்னா என்னதுன்னா மாலை. சரிங்களா? அந்த குளிர்ந்த வெண்குடை போல அருளை வழங்குற நிலாவை வந்து போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு நிலாவை அவர் சோழ மன்னனோட அந்த மாலை அணிஞ்ச சோழ மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. சரிங்களா? அவரோட வெண்குடை போல இந்த நிலாவை கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. சரிங்களா? ஸோ நிலாவை எது கூட கம்பேர் பண்ணுறாரு? சோழ மன்னனின் வெண்குடை போல அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை கம்பேர் பண்ணுறாரு. அடுத்து வந்து என்ன அப்படின்னா, ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேருவளம் திரிதலான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிங்களா? அதாவது என்னென்னா, ஞாயிறுனா என்னது? நம்மளோட கதிரவன் சூரியனை தான் வந்து ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சரிங்களா? அதாவது சோழ மன்னனோட ஆணை சக்கரம் போலையாம். காவிரி நாடன் அப்படின்னா என்னென்னா, காவிரி நாட்டை ஆள்ற சோழ மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? சோழ மன்னனின் திகிரினா என்னென்னா ஆணை சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? சோழ மன்னனின் காவிரி நாட்டை ஆள்ற சோழ மன்னனோட ஆணை சக்கரத்தை போல
பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரமா, சரிங்களா. பொற்கோட்டுனா என்னது, பொன்மயமான சிகரமான மேருனா என்னதுன்னா இமயமலை, சரிங்களா. காவேரி நாட்டை ஆள்ற சோழ மன்னனோட ஆணை சக்கரம் போல இந்த பொன்மயமான சிகரமான இமயமலை இருக்குது தெரியுமா, அதை வளம் வர்ற நம்மளோட ஞாயிறு, அதாவது கதிரவனை போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, சரிங்களா. அதாவது காவேரி நாட்டை ஆள்ற சோழ மன்னனோட ஆணை சக்கரம் போல இந்த பொன்மயமான சிகரமான இமயமலை இருக்குதுல்ல, அவரோட சக்கரம் போல இமயமலையை வந்து சக்கரை சுத்தம்ல, அதே மாதிரி இமயமலையை வந்து சூரியன் சுற்றி வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பாட்டில் வந்து இளங்கோவடிகள் சொல்கிறார், சரிங்களா. சரி, இதில் செகண்ட் பேராகிராஃபில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஞாயிறு முதல்ல வந்து நம்ம வந்து திங்கள் கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம். இப்போ ஞாயிறு கூட, அதாவது கதிரவன் கூட சூரியன் கூட கம்பேர் பண்ணி பார்க்குறோம், சரிங்களா. முதல்ல திங்கள் கூட நம்ம கம்பேர் பண்ணல என்ன சொல்லியிருந்தாரு, அந்த மாலை அணிந்த சோழ மன்னனோட குளுமையை பற்றி சொல்லியிருந்தாரு. இப்போ இங்கே சூரியன் கூட கதிரவன் கூட கம்பேர் பண்ணல இவர் என்ன சொல்கிறாரு, சக்கரம், ஆணை சக்கரத்தோட கம்பேர் பண்ணுறாரு. அது போல் வந்து இமயமலையை வந்து என்னது சுற்றி வருதான், கதிரவன் சுற்றி வருது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி சுற்றி வர்ற கதிரவனை போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாரு, இளங்கோவடிகள் சொல்கிறாரு, சரிங்களா. ஸோ இதுலேருந்து நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம், அதாவது நம்மளோட திங்களோட கம்பேர் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, அவரோட வெண்குடை போல் திங்கள் வந்து அருளை வழங்குது, குளிர்ந்த வெண்குடை போல் இது குளிர்ச்சியை வழங்குதுன்றதை அருளை வழங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்து அதாவது ஞாயிறுனா என்ன, கதிரவனை போல் அந்த கதிரவன் வந்து என்ன செய்தா, இந்த காவிரி நாட்டை ஆள்ற சோழ மன்னனோட ஆணை சக்கரத்தை போல் வந்து இமயமலையை சுற்றி வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, சரிங்களா. சரி, அடுத்து வந்து என்ன அப்படின்னா, மாமழை போற்றுதும். இதில் ரொம்ப ஈஸி, மலை, சரிங்களா. மாமலைனா என்ன, மலை. ஞாயிறுனா கதிரவன், திங்கள்னா நிலா, மாமலைனா மலை தான், சரிங்களா. பெரிய மலை, அதை மலையை வந்து வானிலேருந்து வர்ற மலையை வந்து போற்றுவோம். வான்மலை போற்றுதும், அதாவது மாமலை போற்றுதும்னா என்னென்னா வானிலேருந்து வர்ற மலையை போற்றுவோம். நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அழிபோல் மேல் நின்று தான் சுரத்தலான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். நாமநீர் அப்படின்னா என்னென்னா வந்து பெரிய ரொம்ப பயமுறுத்துற அளவுக்கு, கடல் வந்து ரொம்ப பயமுறுத்துற அளவுக்கு இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி அச்சம் தருகிற கடல்லாம், சரிங்களா. அது வந்து அப்படி அச்சம் தருகிற கடல் இருக்குல்ல, அது வந்து வேலினா என்னன்னா சுற்றி இருக்கிறது தான் வேலி. நம்ம இப்போ வந்து வயலை சுற்றி வேலி போட்டிருக்கோம், வீட்டை சுற்றி வந்து காம்பவுண்ட் கட்டியிருக்கோம்னு சொல்லுவோம்னா, அதே மாதிரி கடல் சூழப்பட்ட இந்த உலகம் இருக்குதுல்ல, அந்த உலகுக்கு வந்து நம்மளோட அரசர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா வந்து அருள் செய்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து நிறைய வந்து கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்களை பாதுகாக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அருள் பொழிகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு, சரிங்களா. ஸோ அதே போல் வந்து இந்த மாமலை இருக்குது இல்லையா, அது வந்து மக்களுக்கு அருளை பொழிதான், அதாவது மலையை பொழிதான், சரிங்களா. அதாவது அது வந்து மேலே நின்று நம்மளுக்கு வந்து மழையாக பொழியுது. இவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மன்னர்கள்லாம் கூடவே இருந்து நம்மளுக்கு அருள் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, சரிங்களா. மாமழை போற்றுதும், அதாவது கடல் சூழ்ந்த இவ்வுலகத்துக்கு வந்து அச்சம் தரும் கடல் சூழ்ந்த இவ்வுலகத்துக்கு வந்து மன்னர்கள் அருள் பொழிகிறது போல வான்மலையும் அருள் பொழியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து நிலா என்ன செய்தான், நிலா தன்னோட குளுமையினால் அரசரோட சோழமனின் வெண்குடை போல தன்னோட குளுமையினால் நிலா வந்து அருளை பொழியுது. அடுத்து கதிரவன் என்ன செய்தான், சோழ மன்னனின் ஆணை சக்கரத்தை போல வந்து இமயமலையை சுற்றி வருது. அடுத்து வான்மலை என்ன செய்தா, கடல் சூழப்பட்ட இந்த உலகிற்கு வந்து மன்னன் வந்து அருளை பொழிகிறது போல வான்மலை வந்து அருளை பொழியுது அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோதான் இந்த பாடல், சரிங்களா. இவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான பாட்டு. ஆனால் பாட்டை மட்டும் தனியாக ரீட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு டென்ஷன் ஆகி என்னடா இந்த பாட்டு அப்படின்ற அளவுக்கு ஆகிரும். பட் இந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், சரிங்களா. இவ்வளோதான் இந்த பாட்டு. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதில் இந்த நாமநீர் அப்படின்னா என்ன அப்படின்னா, அச்சம் தரும் கடலாம். வேலினா உங்களுக்கே தெரியும், நம்மளை சுற்றி இருக்கிற வேலி, சரிங்களா. அழி போல் அப்படின்னா அவன் வந்து கொடுப்பாங்க இல்லையா, அதாவது கருணையினால் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அரசர்கள்லாம் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த கருணையை தான் வந்து இந்த அழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரிங்களா. மேல் நின்று தான் சுரத்தலான், மேலே நின்று வந்து மழை வந்து சுரந்து வருது இல்லை, அதை தான் சொல்கிறார், சரிங்களா. சரி, இந்த மூணு பேராகிராஃபையும் நம்ம வந்து தரவாகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரி, ஓகே. இதுக்கு கீழே வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வந்து, நம்ம இது வரைக்கும் எக்ஸ்ப்ளனேஷனாக பார்த்தோம்லாம் அதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. வான்நிலாவை போட்டுருவோம், மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல அருள் வழங்கும் வான்நிலாவை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்த எக்ஸ்ப்ளனேஷனை அப்படி கொடுத்துருக்காங்க, சரிங்களா. கதிரவனை போட்டுருவோம், காவிரி நாடன் சோழனின் ஆணை சக்கரம் போலவே இமயத்தை வளவரும் கதிரவனை போற்றுவோம், கதிரவன் போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து மலையை பார்த்தோம்லாம் அதை தான் கொடுத்துருக்காங்க. வான்மலை போற்றுவோம், கடல் சூழ் உலகுக்கு அருளை பொழியும் மன்னனை போல முகில்வழி சுரக்கும் வான்மலை
போற்றுவோம், வான்மழை போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்போ வந்து இந்த பாட்டோட சொல்லும் பொருளும் பார்க்க போகிறோம். இந்த செயற்பகுதியோட சொல்லும் பொருளும் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன அப்படின்னா திங்கள். திங்கள்னா என்ன? நிலவு. ஞாயிறுனா என்ன? சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இது ரெண்டும். அடுத்து வந்து கொங்கு. கொங்குனா நான் வந்து அதை டீச் பண்ணுறப்போமே உங்களுக்கு சொன்னேன். கொங்கு அலர்த்தார் சென்னி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம்ல. அப்படின்னா என்ன? மகரந்தம் நிறைந்த அந்த அலர்னா மலரோட அந்த மலர்ந்து இருக்கிற பருவம், 5வது பருவம், மலர்ந்து இருக்கிற பருவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல. அலர்னா என்ன? அப்போது மலர்தல்னு அர்த்தம். சரிங்களா? கொங்குனா என்னது? மகரந்தம். அலர்னா என்ன? மலர்தல். தார்னா என்ன? நீங்கள் கொடுக்கல, பட் தார்னா என்ன? மாலை. சரிங்களா? அடுத்து வந்து திகிரினா என்ன அப்படின்னா ஆணை சக்கரம். சோழ மன்னனின் ஆணை சக்கரம் போல் எது சுற்றுது? கதிரவன் வந்து இமயமலையை சுற்றி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா. அடுத்து வந்து பொற்கோட்டு. பொற்கோட்டுனா என்ன? பொன்மயமான சிகரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா. அடுத்து மேரு. மேருனா என்ன? இமயமலை. மேருனா என்ன? இமயமலை. பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரம், மேருனா இமயமலை. பொற்கோட்டு மேரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல. பொன்மயமான சிகரமான இமயமலை அப்படின்ற மாதிரி வரும். சரிங்களா? அடுத்து வந்து நாமநீர். நாமநீர்னா என்னன்னா அச்சம் தரும் கடல். அடுத்து என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அலின்னு கொடுத்துருக்காங்க. அலினா என்னது? கருணைன்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இதை ஒருக்க ரிப்பீட் மறுபடி பார்த்தலாம். திங்கள்னா என்னது? நிலவு. ஞாயிறுனா என்னன்னு அவங்க கொடுக்கல, பட் ஞாயிறுனா என்னது? கதிரவன். கொங்குனா என்னது? மகரந்தம். அடுத்து அலர்னா என்னது? மலர்தல். திகிரினா என்னது? திகிரினா ஆணை சக்கரம். இந்த வார்த்தை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல, இது நல்லா பார்த்து வச்சுக்கணும். திகிரினா என்ன? ஆணை சக்கரம். பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரத்தில். மேருனா இமயமலை. நாமநீர்னா அச்சம் தரும் கடல். அலினா என்னது? கருணை. சரிங்களா? அடுத்து பாடலின் பொருள். பாடலின் பொருள் வந்து எக்ஸாக்டாக நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பேராகிராஃப் 3 பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருந்தாங்கல்ல, அதே மாதிரி அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றுமே இல்லை. இது ஜஸ்ட் வந்து ஒரு தடவை ரீட் பண்ணிப்போம். சரிங்களா? தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். சரிங்களா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த மலருக்கு வந்து ஆத்தி மலர் அப்படின்ற ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த சோழ மன்னன் எந்த மலையை அணிந்தவன் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த ஆத்தி மலர் அப்படின்றத சொல்லணும். சரிங்களா? தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். அவனுடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது. அதே போலவே வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது. அதனால் வெண்ணிலவை போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த நிலாவை போற்றுவோன்றதை பார்த்தோம்ல, அதுக்கான பொருள். அடுத்து வந்து காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். அவனது ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களையுடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது. அதனால் கதிரவனை போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம பார்த்தோம்ல சூரியனை கம்பேர் பண்ணி சொன்னாங்கல்ல. ஸோ அது அடுத்து வந்து அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் வந்து அருள் செய்கிறான். அதுபோல மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. அதனால் மழையையும் போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் பாடலின் பொருள். இது நம்ம வந்து பாட்டு பார்க்கலே பார்த்துட்டோம் இல்லையா? சரி, அடுத்து வந்து நூல்வெளி பார்க்க போறோம். அதாவது ஆசிரியர் குறிப்பு பார்க்க போறோம். சரிங்களா? சிலப்பதிகாரத்தை யார் இயற்றினா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தை யார் இயற்றினா? இளங்கோவடிகள். இவர் இதில் யாரை பற்றி சொல்லியிருக்காருன்னா சோழ மன்னரை பற்றி சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் வந்து சேர மன்னர் மரபை வந்து சேர்ந்தவர். சரிங்களா? இவர் இதில் சொல்லியிருக்கிறது வந்து சோழ மன்னனை பற்றி சொல்லியிருக்காரு. இவர் எதை சேர்ந்தவர்? சேர மன்னர் மரபை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் இதில் சிலப்பதிகாரத்தில் தான் வந்து இந்த கண்ணகி அந்த கதைலாம் வரும். சரிங்களா? அது வந்து எங்கன்னா மதுரை பாண்டிய மன்னனை வச்சு வரும். சரிங்களா? இவர் இதில் சொல்கிறது வந்து சோழ மன்னனை, இவர் சேர மரபை சேர்ந்தவர். இவர் இதில் இதுக்கப்புறம் என்ன சொல்லுவார்னா பாண்டிய மன்னனை பற்றி சொல்லுவார். ஸோ 3 மன்னர்களும் இதில் வராங்க. அதனால் நல்ல கவனத்தோடு இருக்கணும். இவர் என்ன மரபை சேர்ந்தவர் அப்படின்னா சேர மரபை சேர்ந்தவர். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து அது வந்து சேர மரபை சேர்ந்தவர்ன்றது எது சொல்லுது அப்படின்னா சிலப்பதிகாரம் பதிகம் வந்து அதை சொல்லுதான். சரிங்களா? அடுத்து வந்து இவரோட காலம் வந்து 2ஆம் நூற்றாண்டு, கிபி 2ஆம் நூற்றாண்டு வந்து இவரோட காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? எப்போ கிறிஸ்துவுக்கு பின் 2ஆம் நூற்றாண்டு வந்து இவரோட காலம், இளங்கோவடிகளோட காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? நம்ம வந்து என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? சிலப்பதிகாரம் வந்து அந்த காப்பியத்தை இயற்றினவர் வந்து இளங்கோவடிகள். அவர் வந்து சேர மரபை சேர்ந்தவர். அவர் இதில் எதை பற்றி யாரை பற்றி எழுதியிருக்காரு? சோழ மன்னனை பற்றி எழுதியிருக்காரு. பின்னால் இந்த கண்ணகி கதையை வர்றப்போ பாண்டிய மன்னனை பற்றி எழுதுவார். சரிங்களா? சரி, இவரோட காலம் என்னது? 2ஆம் நூற்றாண்டு, கிபி 2ஆம் நூற்றாண்டு. கிமு இல்லை, கிபி 2ஆம் நூற்றாண்டு. அதில் கவனமாக இருக்கணும். சரிங்களா? கிறிஸ்துவுக்கு பின் 2ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? சரி, இப்போ இந்த சிலப்பதிகாரத்தை பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. 50 காப்பியங்கள். சரிங்களா? 50 காப்பியங்கள் என்னலாம்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இது எல்லாம் வந்து 50 காப்பியங்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. சரிங்களா? இதில் வந்து சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வந்து இரட்டை காப்பியங்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சிலப்பதிகாரத்தோட தொடர்ச்சி மாதிரியே இந்த மணிமேகலையும் வரும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இரட்டை காப்பியங்கள்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம முத்தமிழ்னா என்னென்னு பார்த்தோம்? இயல், இசை, நாடகம் இது எல்லாமே இருக்கிறது தான் முத்தமிழ்னு சொல்லிட்டு பார்த்தோமா? அப்போது இந்த காப்பியத்தில் இயல்,
இன்னிசை நாடகம் இந்த 3மே வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சிலப்பதிகாரத்தை முத்தமிழ் காப்பியம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குடிமக்கள் காப்பியம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து மன்னரை பற்றியும் சொல்லுவாங்க, அதே நேரத்தில் குடிமக்கள் பற்றின கதையும் வந்து இதில் இடம்பெற்றிருக்கும். சரிங்களா? சிலப்பதிகாரம் அப்படின்னாலே கண்ணகி கதை தான் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச கதை. ஸோ அந்த கதை வந்து கண்ணகி வந்து ஒரு மகாராணி, கோவலன் வந்து ஒரு மகாராஜா அப்படின்ற மாதிரி கிடையாது. அவங்க 2 பேருமே வந்து குடிமக்கள். சரிங்களா? ஸோ அந்த குடிமக்களை பற்றி ஒரு காப்பியம் எழுதியிருக்கிறதுனால வந்து இதை குடிமக்கள் காப்பியம்னு பேர் இருக்குது. ஸோ இதுக்கு என்னெல்லாம் பேர் இருக்குது? முத்தமிழ் காப்பியம், அப்புறம் குடிமக்கள் காப்பியம். சரி, இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சிலப்பதிகாரத்தை பற்றி இங்கே நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? 50 காப்பியங்களில் ஒன்று வந்து சிலப்பதிகாரம். இது வந்து தமிழின் முதல் காப்பியம். சரிங்களா? இது வந்து என்னது? தமிழோட முதல் காப்பிய நூல் என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம் தான். முதல் காப்பிய நூல் என்னது? சிலப்பதிகாரம். அதை வந்து வேறு பெயர்கள் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா முத்தமிழ் காப்பியம்னு சொல்கிறாங்க, குடிமக்கள் காப்பியம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வந்து இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படுகிறது. சரிங்களா? அழைக்கப்படுகிறது. சரிங்களா? சரி, இப்போது நம்ம வந்து இளங்கோவடிகளை பற்றி என்ன பார்த்தோம்? அவர் வந்து சிலப்பதிகாரத்தை இயற்றினவர்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து சேர மன்ன மரபை சேர்ந்தவர். ஆனால் இதில் எழுதியிருக்கிறது சோழ மன்னரை பற்றி எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் பாண்டிய மன்னனை பற்றின கதையும் இதில் வரும். சரிங்களா? சரி, சிலப்பதிகாரத்தில் இயற்றின இளங்கோவடிகள் வந்து சேர மன்னர் மரபை சார்ந்தவர். சரிங்களா? இவரோட காலம் என்னது? கிபி 2ஆம் நூற்றாண்டு. கிபி 2ஆம் நூற்றாண்டு, கிமு கிடையாது. சரிங்களா? சரி, இவர் இந்த சிலப்பதிகாரத்தை பற்றி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இது 50 காப்பியங்களில் ஒன்று. முதல் தமிழ் காப்பியம் வந்து சிலப்பதிகாரம் தான். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா முத்தமிழ் காப்பியம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வந்து இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த பாடல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்ன அப்படின்னா இந்த சிலப்பதிகாரத்தோட வாழ்த்து பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கா. சரிங்களா? சிலப்பதிகாரத்தோட வாழ்த்து பகுதி வந்து திங்கள், ஞாயிறு, மழை, அதாவது நிலா, சூரியன், மலை, இந்த 3 விஷயமும் என்னது? இயற்கை இல்லையா? அதனை வாழ்த்துறதா வந்து இந்த நூல் வந்து தொடங்குதான். சரிங்களா? அந்த வாழ்த்து பகுதியிலிருந்து இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்கிற பாடல் வந்து சிலப்பதிகாரத்தில் வாழ்த்து பகுதியிலிருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சரிங்களா? சரி, இந்த வாழ்த்து பகுதி எதை வாழ்த்துறதா தொடங்குது? சிலப்பதிகாரத்தோட வாழ்த்து பகுதி திங்கள், ஞாயிறு, மலை 3ஐயும் வாழ்த்துறதா தொடங்குது. அதாவது இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்குகிறது. அதிலிருந்து எடுத்துகிட்டு வந்து தான் நம்மளுக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, இதை இன்னொருக்க ரீகேப் பார்த்துடலாம். சிலப்பதிகாரத்தை இயற்றினவர் யார்? இளங்கோவடிகள். இவர் எந்த மரபை சேர்ந்தவர்? சேர மன்னர் மரபை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் இவரோட காலம் என்ன? கிபி 2ஆம் நூற்றாண்டு. கிபி 2ஆம் நூற்றாண்டு. அடுத்து வந்து சிலப்பதிகாரம் என்னது? 50 காப்பியங்களில் ஒன்று தான் வந்து சிலப்பதிகாரம். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? தமிழோட முதல் காப்பியம். இதுக்கு வேற என்னெல்லாம் பெயர்கள் இருக்கு? முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் என்னன்னு சொல்லுவோம்? இரட்டை காப்பியங்கள். அடுத்து வந்து இந்த பாட்டு இருக்குல்ல, இது எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க? சிலப்பதிகாரத்தில் வாழ்த்து பகுதியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வாழ்த்து பகுதி எதை பற்றி இருக்கு? இயற்கையை வாழ்த்துவதாக, அதாவது திங்கள், ஞாயிறு, மழை இந்த 3ஐயும் வாழ்த்துவதாக இருக்கு. ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு தரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதில் வந்து இந்த பாட்டில் வந்து நம்ம எதை பற்றி பார்த்தோம்? ஞாயிறு, திங்கள், அதுக்கப்புறம் மழை, இந்த 3ஐயும் வந்து வாழ்த்துறதா பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து எதனோட ஞாயிறை வந்து அதாவது நம்மளோட இந்த சூரியனை வந்து எது கூட கம்பேர் பண்ணாங்க அப்படின்னா அந்த சூரியன் வந்து இவரோட சோழ மன்னனோட ஆணை சக்கரம் இருக்குல்ல, காவிரி நாட்டை ஆள்ற சோழ மன்னனோட ஆணை சக்கரம் இருக்குல்ல, அதே மாதிரி இது வந்து என்ன செய்தான்? இமயமலையை சுற்றி வருது ஞாயிறு. அதாவது சூரியன் வந்து இமயமலையை சுற்றி வருது. திங்கள் என்ன செய்து? அதனை போல குளிர்மையை வந்து இவரோட இதாவது சோழ மன்னனோட வெண்குடை போல குளிர்மையை வந்து மக்களுக்கு அருளுது. வான்மலை, மழை என்ன செஞ்சது? கடலை சுற்றி இருக்கிற நிலங்களுக்கு வந்து மன்னன் வந்து அருள் செய்கிறான். அதே போல வான்லேருந்து மழை வந்து மக்களுக்கு அருள் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? ஸோ இது உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இதில் இருக்கிற 1 வேர்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது புக் பேக் 1 வேர்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் கொஷின்ஸோட ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா கழுத்தில் சூடுவது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி தாரோட அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம், மாலைன்னு சொல்லிட்டு பார்த்தோமா? ஸோ இதில் கண்ணை மூடிட்டு சொல்கிறோமா, கழுத்தில் வந்து நம்மளுக்கு என்ன சூடுவாங்க? மாலை தான் சூடுவாங்க இல்லையா? ஸோ கழுத்தில் சூடுவது என்னது? மாலை. தட் இஸ் தார் தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்து கதிரவனின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா சூரியன்னு சொல்லலாம். இன்னொன்று என்ன சொல்லலாம்? ஞாயிறுன்னு சொல்லலாமா? கதிரவனின் மற்றொரு பெயர் என்னது? ஞாயிறு. அடுத்து வெண்குடை, இதை பிரித்து எழுதணும் அப்படின்னா வெண்மை கூட்டல் குடை. வெண்குடையை பிரித்து எழுதுனா வெண்மை கூட்டல் குடை. அடுத்து பொற்கோட்டு அப்படின்னா பொன் ப்ளஸ் கோட்டு, அதாவது ஆப்ஷன் ஏ பொன் ப்ளஸ் கோட்டு. சரிங்களா? அடுத்து வந்து கொங்கு கூட்டல் அலர். இது எப்படி ஆகுதுன்னா ஆப்ஷன் இ கொங்கலராக மாறுது. சேர்ந்து
கேவா மாறுது சரிங்களா, கொங்கலர் அப்படின்னு மாறுது சரிங்களா. அடுத்து வந்து அவன் கூட்டல் அலி போல், அவன் அலி போல், அதாவது ஆப்ஷன் ஆ சரிங்களா, அவன் அலி போல் அப்படின்னு சொல்லிட்டு மாறுது சரிங்களா. சரி, இதுதான் இவ்வளோதான். அதுக்கு அடுத்து வந்து நயமறியா கொடுத்துருக்காங்க. மோனை சொற்கள் எதுகை சொற்கள். மோனைன்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் எழுத்து ஒன்று போல் வந்துச்சுன்னா அதை வந்து மோனைன்னு சொல்லுவோம், ரெண்டாவது எழுத்து ஒன்று போல் வந்துச்சுன்னா அதை எதுகைன்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இந்த பாட்டு சிலப்பதிகாரம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இயலில் இருக்கிற சிலப்பதிகாரம் இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து நம்ம எதுக்குள்ளே போக போகிறோம் அப்படின்னா காணி நிலம் அப்படின்ற செய்யுட்பகுதிக்குள்ளே தான் போக போகிறோம். இப்போது இந்த காணி நிலம் அப்படின்ற இந்த செய்யுட்பகுதியை யார் இயற்றுனாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பாரதியார் இருக்கார்ல, அவர் தான் இயற்றியிருக்காரு. ஸோ காணி நிலத்தை இயற்றினது யார்? பாரதியார் சரிங்களா. சரி, இவர் வந்து இதில் வந்து எதை பற்றின கருத்தப்பா இதுக்குள்ளே இருக்குது, எதை பற்றிப்பா இந்த பாட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவரோட கனவு இல்லம், வீடுனா இப்படி தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கனவு இல்லம் இருக்கும் தெரியுமா, அதை தான் வந்து அவர் வந்து இந்த காணி நிலம் அப்படின்ற ஒரு பாட்டு மூலமாக அவர் சொல்லியிருக்கார் சரிங்களா. காணினா என்ன அப்படின்னா வந்து நிலத்தோட அளவை குறிக்கிற ஒரு சொல் சரிங்களா. இவ்வளோ இடம் அப்படின்ற மாதிரி நிலத்தோட அளவை குறிக்கிற சொல் வந்து காணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா. சரி, இந்த காணி நிலம் பாட்டில் வந்து இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும், அதாவது வேண்டார் சரிங்களா, காணி நிலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறுத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் சரிங்களா. அதாவது இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த காணி நிலம் வேணும், அதாவது இந்த அளவு எனக்கு நிலம் வேணும், இந்த இடத்துல வந்து ஒரு மாளிகை கட்டித்தரணும், அதில் அழகான தூண்கள் இருக்கணும் சரிங்களா. மாளிகையில் அழகழகான தூண்கள் இருந்தாலே சில வீட்டில் ரொம்ப அழகாக இருக்கும் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறார். அழகான தூண்கள் வேணும், அதில் வந்து அடுக்குகள் மாளிகை அடுக்குகள் வேணும் இப்படின்ற மாதிரி சொல்கிறார் சரிங்களா. அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அதாவது அழகான தூண்களோட நிறைய வந்து அடுக்குகளோட அழகான கலரில் வந்து நிறத்தினதாய் அப்படின்றது நிறம்னா என்ன கலர் சரிங்களா, அந்த ஒரு மாதிரி அழகான ஒரு பளிச்சுன்னு ஒரு கலர் அந்த மாதிரி சரிங்களா. அந்த கலரில் வந்து ஒரு மாளிகையை வந்து எனக்கு அந்த இடத்துல வந்து அந்த காணி நிலத்தில் வந்து கட்டித்தரணும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் சரிங்களா. அதாவது அந்த வீட்டுக்கு அந்த மாளிகை இருக்குது, அந்த மாளிகை பக்கத்தில் வந்து என்ன வேணுமா, கேணி வேணுமா. கேணினா என்னதுன்னா கிணறு சரிங்களா. அந்த கிணத்து பக்கத்துலேயே வந்து 10-12 தென்னை மரம் வேணுமா. தென்னை மரம் கீற்று அந்த இளநீர் கொடுக்குற அந்த தென்னை மரம் இருக்குல்ல, அது வேணுமா சரிங்களா. தென்னை மரம் பக்கத்திலே வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். வீடு வேணும், அழகான வீடு வேணும், நல்ல வந்து மாளிகை மாதிரி மாடங்கள் அமைஞ்ச தூண்கள் நிறைஞ்ச ஒரு வீடு வேணும், ஒரு மாளிகை வேணும் சரிங்களா. அது பக்கத்தில் வந்து ஒரு கிணறு வேணும், அந்த கிணறு பக்கத்தில் வந்து ஒரு 10-12 தென்னை மரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நல்ல முத்துச்சுடர் போல நிலவொளி முன்பு வர வேணும். நிலவொளி வந்து அப்படி வீட்டில் வந்து அப்படி முத்து மாதிரி விழணுமாப்பா அப்படி சொல்கிறாரு சரிங்களா. மனுஷன் வந்து ரொம்ப ரசித்து சொல்லியிருக்காரு சரிங்களா. நல்ல முத்துச்சுடர் போலே நிலவொளி முன்பு வர வேணும், அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும். அந்த நிலவொளி வந்து அப்படியே மூஞ்சில் வீட்டில் வந்து படணுமா சரிங்களா. அந்த வீட்டில் வந்து அந்த நிலவொளி வந்து அப்படி வந்து முன்னால் வந்து விழணுமா சரிங்களா. அங்கே வந்து குயில் கத்துற ஓசை வந்து அப்படி காதில் இனிமையாக பாயணும் அப்படி சொல்கிறார் சரிங்களா. என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும். அதில் அப்படி மகிழ்ந்து இருக்கிற மாதிரி நல்ல காற்றும் வரணுமா சரிங்களா. இளம் தென்றல் வந்து அப்படி மகிழ்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ரொம்ப ரசித்து பாடியிருக்காருப்பா. இதில் என்ன அப்படின்னா காணி நிலம் வேணும் சரிங்களா. அங்கே அதை வந்து வேண்டார் சரிங்களா. அங்கே வந்து நல்ல அழகிய ஒரு மாளிகை வேணுமா, அதில் வந்து நல்ல வந்து மாடங்கள்லாம் இருக்கணுமா, அதாவது தூண்கள் இருக்கணுமா, அடுக்குகள்லாம் இருக்கணுமா, நல்ல ஒரு கலரில் அந்த வீட்டுக்கு அந்த மாளிகைக்கு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கணுமா, அந்த கிணறு பக்கத்தில் வந்து ஒரு 10-12 தென்னை மரம் இருக்கணுமா, அதுக்கப்புறம் நிலவோட ஒளி வந்து அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே பளிச்சுன்னு அப்படி முத்து போல வந்து விழணுமா சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன செய்யணுமா, அங்கே வந்து கத்துற குயிலோட ஓசை வந்து அவரோட காதில் வந்து இனிமையாக வந்து பாயணுமா, அதுக்கப்புறம் நல்ல குளிர்ந்த தென்றல் வீசணுமா இப்படின்னு சொல்லிட்டு என்னோட சித்தம் என்னோட உள்ள மகிழ்ந்திடவே வந்து நன்றாக இளம் தென்றல் அந்த உள்ள மகிழ்ந்த அளவுக்கு தென்றல் வரணும் அப்படின்ற மாதிரி இவர் வேண்டார் சரிங்களா. இவர் வந்து அந்த வீட்டு வேணும் அப்படின்ற அவரோட கனவை வந்து பாட்டாக பாடுறார் சரிங்களா. யார் பாடுறாரு, இவ்வளோ ரசித்து பாடியிருக்கிறது வந்து பாரதியார் பாடியிருக்காரு சரிங்களா. இந்த பாட்டை நீங்கள் வந்து வாசிக்கலையே அந்த வீடு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீடை இமேஜின் பண்ணிக்கோங்க. பாரதி வந்து இப்படிலாம் யோசித்து பாடுற மாதிரி அதை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது வந்து அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு செட் ஆகிரும்.
சரிங்களா. ஸோ இந்த பாட்டு வந்து இவ்வளோ தான் சரிங்களா. இது ரொம்ப ஈஸியான பாட்டாக இருக்குது இல்லைங்களா. போன பாட்டிலலாம் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும், அது வந்து ரொம்ப பழமையான பாட்டு மாதிரி இருக்கும். பட் பாரதியார் பாட்டு வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது இல்லைங்களா. சரி, இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதில் வந்து இருக்கிற சொல்லும் பொருளும் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ இந்த பாட்டு வந்து நம்மளுக்கு ஜஸ்ட் ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் அவ்வளோ தூரத்துக்கு போட்டு உட்காந்து மெமரைஸ் பண்ணிவிட்டு மற்ற பாட்டளவுக்கு இதில் வந்து ஒரு வார்த்தையும் தேடி பொருள் அந்த மாதிரி இருக்காது சரிங்களா. இதில் சில வார்த்தைகள் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்ல, அதை தான் பார்க்க போகிறோம். காணினா என்னதுன்னா நில அளவை குறிக்கும் சொல். இவ்வளோ 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 எனக்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சொல்லுவோம்ல 1 ஏக்கர் 2 ஏக்கர் 10 சென்ட் 20 சென்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி காணி அப்படின்றது வந்து நிலத்தோட அளவை குறிக்கும் சொல்லும் சரிங்களா. அடுத்து வந்து மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள் சரிங்களா. அடுக்குகள் சரிங்களா. மாடங்கள்னா என்னது, மாளிகையின் அடுக்குகள். சித்தம்னா என்னது, உள்ளம். சித்தம் என்ன சொன்னார், சித்தம் மகிழ்ந்திரவையா, உள்ளம் மகிழ்கிற அளவுக்கு இளம் தென்றல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லையா. சரி, காணினா என்னது, நிலத்தோட அளவை குறிக்கிற சொல்லு. மாடங்கள்னா என்னது, மாளிகையோட அடுக்குகள் தான் மாடங்கள். சித்தம்னா என்னது, உள்ளம் சரிங்களா. ஸோ இந்த 3 சொல்லும் பொருளும் நல்லா பார்த்து வச்சுக்கணும் சரிங்களா. சரி, அடுத்து வந்து பாடலோட பொருள் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நேரம் நம்ம வந்து அந்த பாடலே வந்து நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. பொருள் கொடுத்துருக்காங்க, இது ஜஸ்ட் நம்ம ரீட் பண்ணி வச்சுப்போம் சரிங்களா. காணி அளவு நிலம் வேணுமா சரிங்களா. அங்கு ஒரு மாளிகை கட்டி தரணுமா. அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது வந்து கொண்டிருக்கணுமா சரிங்களா. அழகான தூண்களையும் நல்ல தூய நிறம் சூப்பரான ஒரு நிறத்தில் இருக்கிற அடுக்குகளையும் அது கொண்டிருக்கணுமா சரிங்களா. நல்ல நீரையுடைய கிணறும் அங்கே இருக்கணுமா சரிங்களா. இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்களும் இருக்கணுமா சரிங்களா. இளநீரும் கீற்றும் தருற தென்னை மரங்கள் வந்து அந்த கிணத்துக்கு பக்கத்தில் இருக்கணுமாப்பா. அங்கே முத்து போன்ற நில ஒளி வீச வேண்டுமா. நில ஒளி வந்து அவ்வளோ அழகாக வீசணுமா சரிங்களா. இப்போ வந்து நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் இல்லை வந்து தனித்தனி சில வீடுகள்லாம் வந்து ஒரு மாதிரி கன்ஜஸ்டடாக அந்த ஏரியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ தூரத்துக்கு வந்து நில ஒளி வந்து வீட்டுக்குள்ளே வீசுகிற அளவுக்குலாம் இருக்காது இல்லைங்களா. ஸோ இவர் வந்து எப்படி ரசித்து கேட்குறாரு, முத்து போல நில ஒளி வீட்டில் வீசுகிறோன்னா அந்த இடம் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கணுமா சரிங்களா. காதுக்கு இனிய குயிலின் குரலோசை கேட்க வேண்டுமா. குயிலோட ஓசை வந்து யாருக்கு தான் பிடிக்காது சரிங்களா. அவ்வளோ இனிமையான குயிலோட குரல் ஓசை வந்து கேட்கணுமா சரிங்களா. உள்ளம் மகிழ்கிற அளவுக்கு இளந்தென்றல் வந்து அங்கே வீசணுமா சரிங்களா. இப்படி சொல்லி அவளுக்கு ரசித்து வந்து அவர் இப்படி ஒரு வீடு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரசித்து வந்து அவர் இந்த பாட்டை பாடியிருக்காரு. இதுதான் அதனோட பொருளும் சரிங்களா. இவ்வளோ ரசித்து பாடின அந்த மனுஷன் யான்னு பார்த்தா நம்மளோட பாரதியார் சரிங்களா. அந்த பாரதியாரை பற்றி அவர் அப்புறம் இந்த பாரதியாரை பற்றியும் இந்த பாட்டு வந்து எந்த அவரோட தொகுப்பில் அவரோட நூலோட தொகுப்பில் எங்கே இடம் பெற்றிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. பாரதியார் யாருன்னா 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார் சரிங்களா. அவர் அளவுக்கு யாராலையுமே அவ்வளோ கவி அவ்வளோ தூரத்துக்கு அவரோட கவிதைகள் அளவுக்கு எதுவுமே இவ்வளோ ரசித்து யாராலையுமே சொல்ல முடியாது அப்படின்ற அளவுக்கு ஒரு இணையற்ற கவிஞர்னா யாரை சொல்லலாம் அப்படின்னா பாரதியாரை சொல்லலாம் சரிங்களா. 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா பாரதியார் சரிங்களா. இவரோட இயற்பெயர் என்னதான், இவருக்கு நிஜமாவே அவங்க அம்மா அப்பா வச்ச பேர் என்னதான், சுப்பிரமணியனா சரிங்களா. அம்மா அப்பா வச்ச பேர் என்னது, சுப்பிரமணியன். இவர் வந்து சின்ன வயசுலேயே வந்து நிறைய கவி பாடும் திறன் பெற்றவர். கவினா என்னதுன்னா கவிதைகள் சரிங்களா, அந்த மாதிரி பாட்டு அதை பாடுற திறன் வந்து அவருக்கு சின்ன வயசுலேயே இருந்துச்சான் சரிங்களா. இவர் வந்து எட்டயபுரம் மன்னர் இருக்கார்ல, இவரோட ஊர் வந்து எட்டயபுரம் தான் சரிங்களா. அங்கே உள்ள மன்னரால் வந்து இவர் வந்து அவ்வளோ சின்ன வயசுலேருந்து நல்ல கவிலாம் பாடியிருக்காரு. அவர் ஊரில் இருக்கிற அவர் அரசர் வந்து இவரை வந்து பாரதி அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஒரு சிறப்பு பட்டத்தை வழங்கியிருக்காரு. அதனால தான் இவர் இப்போ வரைக்கும் நம்ம வந்து இந்த அவருக்கு வழங்கப்பட்ட அந்த சிறப்பு பெயர்னால தான் நம்ம இவரை கூப்பிட்டுட்டே இருக்கோம். யாருக்காச்சும் சுப்பிரமணியன்னா யாருன்னா தெரியுமா, அவ்வளோ தூரத்துக்கு தெரியாது. இந்த இப்படி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு தெரியும், ஸ்கூல் புக்கில் படிச்சிருக்கவங்களுக்கு தெரியும். இதை தவிர வேறு யாருக்கா சுப்பிரமணியன்னா யாருன்னு கேட்டால் தெரியுமா, தெரியாது. பாரதியார்னு சொன்னால் தெரியாதவங்களே இருக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு வந்து இவரோட பேர் வந்து அந்த எட்டயபுரம் மன்னர் இவருக்கு வழங்கின பேர் வந்து இன்றளவும் சிறப்பிக்கப்பட்டு வருகிறது சரிங்களா. ஸோ பாரதி அப்படின்னு பேர் வழங்கினது யார், எட்டயபுரம் மன்னர் சரிங்களா. அடுத்து இவர் நிறைய கவி பாடியிருக்காரு. எதுக்கு கவி பாடியிருக்காரு, சும்மா யாராச்சும் கவி பாடுவாங்களா, ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசனுக்காக தான் கவி பாடியிருப்பார் இல்லையா. ஸோ அந்த ரீசன் என்னெல்லாம், எந்த விஷயத்துக்காக அவர் கவி பாடினார் அப்படின்னா விடுதலை உணர்வை ஊட்டுறதுக்காக சரிங்களா. அடுத்து வந்து மண் உரிமைக்காக, இது எங்களோட மண்ணுப்பா அப்படின்ற உரிமைக்காக பாடியிருக்கார். பெண் உரிமைக்காக பாடியிருக்காரு சரிங்களா. சரி, இவர் எதுக்காகலாம் பாடியிருக்காரு, விடுதலை உணர்வை ஊட்டணும் அப்படின்றதுக்காக பாடியிருக்காரு, மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியிருக்காரு சரிங்களா. ஸோ இவரோட பாட்டிலலாம் என்னது ஜாஸ்தியாக இருக்குன்னா நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் சரிங்களா. அந்த நாட்டுப்பற்று மொழிப்பற்று மிக்க பாடல்கள் வந்து நிறைய விஷயத்த படைச்சிருக்காரு சரிங்களா. சரி, இவர் எழுதின பாட்டில் ஒரு சிலவற்றை பார்க்கலாம். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு சரிங்களா. என்னெல்லாம், பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு.
சரி, இப்போ வந்து இந்த பாரதியாரை பற்றி இன்னொருக்க பாடலாம். இவர் வந்து 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பிக்கப்படுறவர் யார்? பாரதியார். சரிங்களா? இவரோட இயற்பெயர் என்ன? சுப்பிரமணியன். இவர் சின்ன வயசுல வந்து கவி பாடும் திறன் பெற்றவர் வந்து இவர் தான். இவருக்கு யார் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வழங்கினா எட்டயபுரம் மன்னர். சரிங்களா? இவர் வந்து எதுக்காக கவி பாடினார்? விடுதலை உணர்வை கொடுக்கறதுக்காகவும், பெண் உரிமைக்காகவும், அதுக்கப்புறம் மண் உரிமைக்காகவும் பாடியிருக்காரு. இவரோட பாடல்கள் எதுலலாம் வந்து நிறைய பாட்டு பாடியிருக்காரு அப்படின்னா வந்து நாட்டுப்பற்று மொழிப்பற்று மிக்க பாடல்கள் வந்து நிறைய பாடியிருக்காரு. இவர் இயற்றின பல நூல்கள் என்னலாம் அப்படின்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. சரி, இப்போ இந்த தொகுப்பு, இந்த காணி நிலம்ன்றது எங்கேருந்து வந்திருக்குன்னா பாரதியார் கவிதைகள் அப்படின்ற நூல் தொகுப்புலேருந்து இந்த காணி நிலம் அப்படின்ற பாட்டை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு இயல் 1ல் பார்த்தோம். அதில் தமிழ்ன்ற தலைப்பிலிருந்து இன்பத்தமிழ் அப்படின்ற அந்த பாட்டு, தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த பாட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ இந்த காணி நிலம் அப்படின்றது வந்து பாரதியார் கவிதைகள்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோதான். மறுபடியும் இன்னொருக்கு இதை ரீகேப் பார்த்துடலாம். சரிங்களா? 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார்? பாரதியார். அவரோட இயற்பெயர் என்ன? சுப்பிரமணியன். இவர் இளமையிலே கவி பாடும் சிறப்பு திறன் பெற்றவர் யார்? பாரதியார். இவருக்கு யார் பாரதியின் பெயர் வழங்கினா எட்டயபுரம் மன்னர். இவர் வந்து கவிதை வழியாக வந்து எதை உணர்த்தினார், எதை வந்து அதிகமாக பாடியிருக்கார் அப்படின்னா வந்து விடுதலை உணர்வுக்கு ஊட்டியவர். அப்புறம் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியிருக்காரு. இவரோட பாடல்களில் வந்து நிறைய வந்து எதை பற்றி இருக்குன்னா நாட்டுப்பற்று மொழிப்பற்று மிக்க பாடல்களாக இருக்கும். இவர் இயற்றின நூல்கள்லாம் என்னலாம் அப்படின்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த காணிலம் எங்கேருந்து வந்திருக்கு? பாரதியார் கவிதைகள் அப்படின்ற ஒரு நூல் தொகுப்புலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோதான் வந்து இந்த பாட்டை பொறுத்தளவில். சரிங்களா? காணி நிலத்தை இயற்றினது யார்? பாரதியார். இது எதை பற்றி இருந்துச்சு அப்படின்னா ஒரு வீடு எப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற ஒரு கனவை பற்றி இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இவ்வளோதான். அடுத்து வந்து இந்த பாட்டுக்கு, இந்த செய்யுளுக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். புக் பேக்கில் முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிணறு என்பதனை குறிக்கும் சொல். சரிங்களா? கிணறுன்றது வந்து என்னது? கேணின்னு பார்த்தோமா? ஸோ கிணறுனா என்னது? கேணி. அடுத்து சித்தம் என்பதன் பொருள் நம்ம பார்த்தோம்ல, சித்தம் மகிழ்ந்திட தென்றல் வேணும் அப்படின்னு சொன்னார். உள்ளம் மகிழ்ந்திட தென்றல் வேணும். சித்தம்னா என்னது? உள்ளம். அடுத்து வந்து மாடங்கள் என்பதன் பொருள் வந்து என்னது? மாளிகையின் அடுக்குகள். சரிங்களா? அடுத்து நன்மாடங்கள்னா நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தின் இடையேனா நிலத்தின் கூட்டல் இடையே. அடுத்து வந்து முத்து ப்ளஸ் சுடர்னா முத்து சுடர். சரிங்களா? இச்சு வரும். அடுத்து நிலா கூட்டல் ஒளினா ஆக்சுவலி நில ஒளின்னு தான் வரணும். சரிங்களா? பட் அது இல்லாததுனால நம்ம நிலா ஒளி அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஆப்ஷனில் லா பக்கத்தில் லா வராது, லே வரும். சரிங்களா? பட் அது இல்லாததுனால, நில ஒளி இல்லாததுனால நிலா ஒளி அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ நிலா கூட்டல் ஒளி வந்து நிலா ஒளின்னு செலக்ட் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்து வந்து முத்துச்சுடர் போல முத்துச்சுடர் போல என்ன வேணும்? நிலா ஒளி வேணும். அடுத்து தூய நிறத்தில் என்ன வேணும்? மாடங்கள் வேணும். சித்தம் மகிழ்ந்திட தென்றல் வேணும். முத்துச்சுடர் போல நிலா ஒளி, தூய நிறத்தில் மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட தென்றல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ இதை மேட்ச் பண்ணிக்கிறோம். அடுத்து மோனை சொற்கள் என்னது? ஃபர்ஸ்ட் எழுத்து ஒன்றி வர்றது. எதுகை சொற்கள் என்னது? செகண்ட் எழுத்து ஒன்றி வர்றது. இதோட வந்து இந்த செய்யுட்பகுதி, இந்த ஏழோட செய்யுட்பகுதி முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா சிறகின் ஓசை அப்படின்ற ஒரு உரைநடை. சரிங்களா? இப்போ உரைநடைக்குள்ளே போகலாம். சரி, இப்போ இந்த உரைநடைக்குள்ளே வந்துட்டோம். இந்த உரைநடை வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான்னு கேட்டால் இல்லை. வளர்த்தமிழ் அளவுக்கு இது இம்பார்ட்டன்ட் கிடையாது. வளர்த்தமிழில் நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம் இல்லையா? இதில் வந்து அவ்வளோ இருக்காது. ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மற்றது ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்க போகிறோம். சரிங்களா? சரி, இதில் வந்து என்ன அப்படின்னா சிறகின் ஓசை. சிறகுனா என்னது? எதுக்கு சிறகு இருக்கும்? மனுஷனுக்கா சிறகு இருக்கும்? பறவைக்கு தானே சிறகு இருக்கும். ஸோ அந்த பறவைகளை பற்றி இந்த பாடம் ஃபுல்லாக இருக்க போகுது. சரிங்களா? ஸோ எஸ்பெஷலி வந்து ரொம்ப மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கிறதுனா சிட்டுக்குருவியை பற்றி கொஞ்சம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த சிறகின் ஓசையில் நம்ம வந்து இதுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். சரிங்களா? மனிதர்கள் வெளியூர்களுக்கு சென்று மீண்டும் தம் சொந்த ஊருக்கு திரும்புவதை அறிவோம். அதே போலவே வந்து பறவைகளும் வந்து வெளிநாட்டுக்கு சென்று திரும்பும். நம்ம வந்து ஊருக்கு போயிட்டு வருவோம்ல, அது மாதிரி அதுவும் ஊருக்கு போயிட்டு வருமா. சரிங்களா? அதே போல் பறவைகள் வந்து என்ன செய்யுமா? கண்டம் விட்டு கண்டம், அதாவது கடலை கூட தாண்டி மழையெல்லாம் தாண்டி அது பறந்து வருமா. சரிங்களா? ஒரு சர்டைன் பீரியடுக்கு வந்து அது இங்கேருந்து இப்போ வந்து வேறு ஊர்லேருந்து நம்ம ஊருக்கு வந்துச்சுன்னா நம்ம ஊர்லேருந்து கிளம்பி மறுபடியும் அதே ஊருக்கே போயிருமா கொஞ்ச நாள் கழிச்சு. சரிங்களா? இப்படி வந்து இந்த இடம்பெயர்தல் இருக்குது தெரியுமா? அதாவது குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்கின்றது. அதாவது முதல்ல என்ன செய்யுது? அது வேறு ஒரு இடத்துலேருந்து நம்ம ஊருக்கு வருது, நம்ம ஊர்லேருந்து வேறு ஒரு இடத்துக்கு போகுது. இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்த இடம்பெயர்தலை வந்து வலசை போதல்னு சொல்லுவாங்க. பறவைகள் இடம்பெயர்தல் என்னன்னு சொல்லுவாங்க? வலசை போதல்னு சொல்லுவாங்க. இது இம்பார்ட்டன்ட். சரிங்களா? பறவைகள் இடம்பெயர்தல் என்ன சொல்லுவாங்க? வலசை போதல்னு சொல்லுவாங்க.
அடுத்து வந்து எந்த பறவைகள் வந்து அதிகப்படியாக இடம்பெயருது அப்படின்னா நீரில் வாழ்கிற பறவைகள் இருக்குது தெரியுமா, அதுதான் வந்து பெரும்பான்மையாக இடம்பெயருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, பறவைகள் இடம்பெயர்றது என்னன்னு சொல்கிறாங்க, வலசை போதல். எந்த பறவைகள் அதிகமாக இடம்பெயருது, நீரில் வாழ்கிற பறவைகள். சரிங்களா, சரி அடுத்து என்ன அப்படின்னா இது எதுக்குப்பா இடம்பெயருது, நம்ம வந்து ஒரு ஊரை சுற்றி பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேறு ஊருக்கு போயிட்டு வருவோம் இல்லையா, இது எதுக்கு வருது அப்படின்னா உணவு. சரிங்களா, நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு இதுதான் சாப்பிட போகிறோம், நம்ம காசு கொடுத்து வாங்கி சாப்பிட போகிறோம். சரிங்களா, ஆனால் அதுங்க அப்படியா இல்லைல்ல. ஸோ அது வந்து உணவு, இருப்பிடம், தன்னோட இடத்துக்கு, அப்புறம் தட்ப வெப்பநிலை மாற்றம் அப்படின்னா சீசனல் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ நம்மளுக்கு வந்து வெயிலாக இருக்கும், வேறு ஒரு இடத்துல வந்து குளிராக இருக்கும், அது வந்து குளிரில் வாழ்கிற பறவையாக இருக்கும், அங்கே மறுபடியும் வெயில் வந்துருச்சுன்னா அது குளிரை தேடி வரும், அந்த மாதிரி. சரிங்களா, தட்ப வெப்பநிலை மாற்றத்துக்காக வந்து இடம்பெயருது. அதுக்கப்புறம் இனப்பெருக்கத்துக்காகவும் வந்து பறவைகள் இடம்பெயருது. சரிங்களா, அப்போ பறவைகள் எதுக்கெலாம் இடம்பெயருது, உணவு, இருப்பிடம், தட்ப வெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம், இந்த காரணங்களுக்கெல்லாம் வந்து பறவைகள் வந்து இடம்பெயருது. சரிங்களா, சரி எதை பேஸ் பண்ணிப்பா வந்து இந்த பறவைகள் வந்து இடம்பெயருது, அதுங்களுக்கு இது இப்படி தான் போகணும் அப்படின்றத எது சொல்லி கொடுத்துச்சு அப்படின்னா நிலவு. சரிங்களா, அப்புறம் விண்மீன், அதுக்கப்புறம் புவி ஈர்ப்பு புலம், இந்த மூணுத்தையும் பேஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துக்கு இப்போ போகலாம்ப்பா, இந்த இடத்துல இப்போ குளிர் இருக்கும்ப்பா, இந்த இடத்துல இப்போ வெயில் இருக்கும்ப்பா அப்படின்றது வந்து அதனால் வந்து உணர முடியும். சரிங்களா, ஸோ அந்த உணர்வின் மூலமாக அது வந்து அதை பேஸாக கொண்டு அது இடம்பெயருது. சரிங்களா, இப்போ நம்ம ஊரில் குளிர் தான் இருக்குது, அங்கே வெயில் தான் அடிக்க, இப்போ நம்ம குளிர் வந்து இந்த ஊரில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு எப்படி தெரியும், அது என்ன கூகுள்லேயே சர்ச் பண்ணிட்டு போகுது. அதுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நிலவு மூலமாகவும், விண்மீன் மூலமாகவும், புவியீர்ப்பு புலம் மூலமாகவும் அது தெரிஞ்சுக்கிடுது. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பறவைகள் ஜென்ரலாகவே என்ன செய்யுமா, வடக்கிலிருந்து தெற்கு. சரிங்களா, வடக்கிலிருந்து தெற்குனா மேலேருந்து கீழே. சரிங்களா, மேற்கிலிருந்து கிழக்கு, அதாவது வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு போகுமா, நார்த் டு சவுத், வெஸ்ட் டு ஈஸ்ட், இப்படி தான் வந்து அது இடம்பெயருமா. சரிங்களா, இந்த நார்த் டு வெஸ்ட்டு, நார்த் டு ஈஸ்ட்டு, சவுத் டு வெஸ்ட் இப்படிலாம் போகாதான், வடக்கிலிருந்து தெற்கு, அப்புறம் மறுபடியும் தெற்குக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு மறுபடியும் வடக்க பார்க்க போயிடும், அப்புறம் மேற்குலேருந்து கிழக்குக்கு போகும், கொஞ்ச நாள் கழித்து திரும்பி மேற்க பார்க்க போயிடும். சரிங்களா, ஸோ இதுதான் செய்யுது, வடக்கிலிருந்து தெற்கு, மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வந்து வலசை போகுது. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து இது கேட்கலாம், பறவைகள் வந்து எப்படி இடம்பெயருது அப்படின்னா வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும், மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும். சரிங்களா, சரி இதில் வெரி ஃபியூ பாயிண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா, அது வந்து தங்களுக்குன்னு வந்து ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துக்குமாப்பா. பறவைகள் வந்து இப்படி சில பறவைகள் என்ன செய்யுமா, போன வழியிலே ரிவர்ஸில் வந்துருமா. சரிங்களா, கொஞ்ச நாள் போகுமா, போயிட்டு கொஞ்ச நாள் அங்கே தங்கி இருக்குமா, மறுபடியும் அதே பாதையில் வந்து திரும்ப வந்துருமா. சரிங்களா, சில பறவை என்ன செய்யுமா, ஒரு வழியில் போகுமா, கொஞ்ச நாள் தங்கி இருக்குமா, வேறு பாதையில் வந்து தான் ஊருக்கு திரும்ப வந்துருமா. சரிங்களா, ஸோ இது வந்து ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். சரிங்களா, அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா பறவைகள் வந்து பயணம் செய்யும் போது வந்து இப்படி அப்படியே தரையிறங்காமல் பறந்துக்கிட்டேவா இருக்கும் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. சில பறவை வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தரையிறங்குமா, சில பறவைக்கு வந்து வயிறு பிடிச்சிரும்ல, சாப்பிடணும்ல, அப்போ இறைக்காக தரையிறங்குமா, இந்த மாதிரி வந்து சில பறவைகள் வந்து தரையிறங்குமா. சில பறவை என்ன செய்யுமா, நிற்காமல் அது ஊர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நேராக எங்கே போய் சேரணுமோ அங்கே வந்து நிற்குமா. சரிங்களா, அங்கே வந்து சாப்பிட செய்கிறது, மற்ற ரெஸ்ட் எடுக்கிறதுலாம் அங்கே வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ சில பறவைகள் தான் வந்து இறைக்காகவும் ஓய்வுக்காகவும் தரையிறங்கும், சில பறவைகள் வந்து நிற்காமல் கூட வந்து சேரும். சரிங்களா, சரி இது வரைக்கும் சில பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம இம்பார்ட்டன்ட் பார்த்துருக்கோம், இனிமேலும் அதே மாதிரி தான். சரிங்களா, சரி இப்போ வந்து ஒரு விஷயத்தை நம்ம அந்த தெரிந்து கொள்ளும் பாக்ஸில் இருக்கிறத நம்ம கற்றுக்கலாம். கப்பல் பறவை அப்படின்ற ஒரு பறவையை பற்றி சொல்கிறாங்க. சரிங்களா, இது என்ன செய்யுமா, சிறகடிக்காமலேயே கடலை கூட தாண்டி பறந்துருமா. சரிங்களா, இந்த பறவை என்ன செய்யுமா, சிறகே அடிக்காமல், அதாவது சிறகு அடிக்கிறதுனா என்னது, பறவை வந்து சிறகை வந்து அடித்து தானே பறந்து போகும், இந்த பறவை வந்து சிறகே அடிக்காமல் அப்படி இதே பொசிஷனில், இந்த படத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இதே பொசிஷன்லேயே வந்து கடலை கூட தாண்டி பறந்து வந்துருமா. சரிங்களா, அப்படிப்பட்ட ஒரு பறவையாம். சரிங்களா, இந்த பறவையோட இங்கிலீஷில் இந்த பறவையோட பேர் என்னது, ஃப்ரிகேட் பேட். சரிங்களா, ஃப்ரிகேட் பேட். சரிங்களா, ஸோ இது இப்படி கூட கேட்கலாம், ஃப்ரிகேட் பேடோட தமிழ் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். சரிங்களா, கப்பல் பறவை அப்படின்னு கூட நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும். சரிங்களா, ஸோ இது வந்து தரையே இறங்காமல் 400 கிலோமீட்டர் வரைக்கும் இது பறந்துருமா. சரிங்களா, 400 கிலோமீட்டருக்கு மேலே கொஞ்சம் அதுக்கு ரெஸ்ட்டு தேவைப்படும்ல, ஸோ இது மேக்ஸிமம் 400 கிலோமீட்டர் வரைக்கும் அது பறந்துருமா, தரையே இறங்காமல். இப்போது இந்த பறவைக்கு வேறு என்னெல்லாம் பேர் இருக்குன்னு பார்த்தோம்னா கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை அப்படின்னு சொல்லி பேர் இருக்குது. பறவை பேர் கப்பல் பறவை, இதுக்கு இன்னொரு பேர் என்னது, கப்பல் கூளைக்கடான்னு ஒரு பேர் இருக்குது, கடற்கொள்ளை பறவைன்னு இருக்குது. சரிங்களா, இது என்ன செய்யும், சிறகே அடிக்காமல் கடலை கூட தாண்டி பறந்துடும், 400 கிலோமீட்டர் வரைக்கும் சிறகே அடிக்காமல் பறந்துடும்ப்பா. இதுக்கு இங்கிலீஷில் இதனோட பேர் என்னது, ஃப்ரிகேட் பேட். சரிங்களா, சரி இவ்வளோ இந்த பறவையை பற்றி இவ்வளோ கற்றுக்கிட்டோம். என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம், இதனோட பேர் கப்பல் பறவை, சிறகே அடிக்காமல் கடலை கூட தாண்டி பறந்துடும், 400 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும், தரையே இறங்காமல். இதனோட இங்கிலீஷ் பேர் என்னது, ஃப்ரிகேட் பேட். இதுக்கு இன்னும் என்னெல்லாம் பேர் இருக்குது, கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை, இதெல்லாம் சொல்லிட்டு பார்த்துருக்கோம். சரிங்களா, சரி அடுத்து வந்து
வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள். இப்போது நம்ம வந்து ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊரில் போய் தங்கிட்டு வந்தோம்னா நம்ம என்ன செய்வோம், ஒன்று வெயிட் குறைஞ்சிருப்போம், இல்லைனா வந்து வெயிட் போட்டிருப்போம், இல்லைனா தலையில் கொஞ்சம் முடி வளர்ந்துருக்கும், முடி குறைஞ்சிருக்கும், இந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா. அதே மாதிரி பறவைகளும் வலசையின் போது உடலில் வந்து மாற்றங்கள் ஏற்படுமா. என்னென்னா வந்து அதனோட தலையில் வந்து சிறகு வளருமா. சரிங்களா, எங்கள் தலையில் வந்து சிறகு வளருமா. அடுத்து வந்து இறகுகளோட அதனோட இறகுகள் இருக்குல்ல, அதனோட நிறம் மாறும். நம்மளும் கலர் மாறி இருப்போம்ல, அதே மாதிரி அதனோட இறகோட நிறமும் மாறும் போல். அப்புறம் வந்து உடலில் கற்றையாக முடி வளருமா. சரிங்களா, தலையில் வந்து சிறகு வளரும், உடலில் வந்து கற்றையாக முடி வளரும், இறகோட நிறம் மாறும். சரிங்களா, ஸோ இவ்வளோதான். ஒரு வகை பறவை வந்து வேறு பறவையாக கூட மாறலாமா, அந்த அளவுக்கு சான்சஸ் இருக்குதான். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி கூட நடக்கும். சரிங்களா, இப்போ வந்து தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியத்தில் கூட வந்து செய்திகள் இருக்குதான். சரிங்களா, ஒரு 1500 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சத்திமுத்த புலவர் அப்படின்னு சொல்லிட்டு, யாரு, சத்திமுத்த புலவர் வந்து நாராய் நாராய் செங்கல் நாராய் அப்படின்ற ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு, நாராய் நாராய் செங்கல் நாராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அந்த பாடலில் வந்து உள்ள ஒரு லைனில் என்னதான், தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படின்ற அடிகளை கூட வந்து பறவைகள் வந்து வலசை வந்த செய்தியை வந்து குறிப்பிடுதான். சரிங்களா, தமிழ்நாட்டுக்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வர்றதை வந்து 1500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த எந்த புலவர், சத்திமுத்த புலவர் எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு, நாராய் நாராய் செங்கல் நாராய் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. சரிங்க, செங்கால் நாராய்ன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. இப்போது இந்த பாடலில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படின்ற அடிகள் வந்து பறவைகள் வந்து வலசை போகிறத வந்து மென்ஷன் பண்ணுது, அந்த செய்தியை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். யார் எழுதியிருக்கார், சத்திமுத்த புலவர். என்ன எழுதியிருக்காரு, நாராய் நாராய் செங்கல் நாராய் அப்படின்ற ஒரு பாட்டு. அதில் உள்ள ஒரு லைன் என்னது, தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணுது, பறவைகள் வலசை போகிறத மென்ஷன் பண்ணுது. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காரு, 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இந்த புலவர் எழுதியிருக்காரு. சரிங்களா, தமிழ் இலக்கியத்தில் இடம் பெற்றிருக்கு பறவைகள் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றதை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நாராய் நாராய் செங்கால் நாராயண் எதை மென்ஷன் பண்ணுறார் அப்படின்னா, செங்கால் நாரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் பறவை இனம் வந்து ஐரோப்பாவிலேருந்து தமிழகத்துக்கு வரதான். சரிங்களா, அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதை வந்து அப்போவே மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இப்போது ஆய்வில் வந்து அதை உறுதி செஞ்சுருக்காங்க. சரிங்களா, ஐரோப்பாவிலேருந்து தமிழகத்துக்கு என்ன பறவை வருது, செங்கால் நாரைகள் வருது. இதை ஒன் வேர்டில் கேட்கலாம். ஐரோப்பாவிலேருந்து என்ன வருது, தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் அப்படின்னு, அந்த செங்கால் நாரை அப்படின்ற பறவைகள் வருது. சரிங்களா, இப்போது வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக திகழ்கிறது எது அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடு தான். நிறைய பறவை வருதாம்ப்பா வெளிநாட்டிலேருந்து. சரிங்களா, ஸோ வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக திகழ்கிறது என்னது, நம்மளோட தமிழ்நாடு. அடுத்து என்ன அப்படின்னா, தற்போது வந்து வெகுவாக அழிந்து வர்ற பறவை இனம். சரிங்களா, இது எதுன்னு சொல்லிட்டு கொஷனில் கேட்கலாம். எது அப்படின்னா சிட்டுக்குருவி தான். சரிங்களா, சிட்டுக்குருவி வந்து ரொம்ப அழிஞ்சிட்டே வருது. முன்னாடிலாம் வந்து நிறைய இருக்கும், இப்போ அந்த அளவுக்கு பார்க்க முடியறது இல்லை இல்லைங்களா. ஸோ வெகுவாக அழிஞ்சிட்டு வர்ற பறவை இனம் எதுனா சிட்டுக்குருவி. இந்த சிட்டுக்குருவியை பற்றி தான் இனி கொஞ்சம் படிப்போம். சரிங்களா, என்னென்னா இது வந்து உருவத்தில் வந்து ரொம்ப சின்ன பறவையாக இருக்கும். இந்த படத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சிட்டுக்குருவி. சரிங்களா, இது வந்து நிறைய இந்த 90s கிட்ஸ்க்குலாம் வந்து கொஞ்சம் நிறைய தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த 2K கிட்ஸ் இப்போ எக்ஸாம் எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கல்ல, இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப தெரிஞ்சிருக்காது. சரிங்களா, முன்னாடிலாம் இது நிறைய இருக்கும். சரிங்களா, இதை வந்து ஆண்குருவி எது பெண் குருவி எது அப்படின்றத வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆண்குருவிக்கு வந்து தொண்டை பகுதி வந்து கருப்பு நிறத்தில் இருக்குமா. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து அதனோட உடல் பகுதி வந்து அடர் பழுப்பாக, அதாவது டார்க் ப்ரௌன் கலரில் இருக்குமா. சரிங்களா, இதே பெண் குருவி வந்து அந்த கழுத்தில் வந்து அந்த கருப்பு கலரில் இருக்காது. அதுக்கு பதிலாக வந்து அது ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் மங்கன பழுப்பு நிறத்தில் இருக்கும். சரிங்களா, சரி, ஆண்குருவி எப்படி இருக்கும், அடர் பழுப்பாக இருக்கும், கழுத்தில் கருப்பு நிறத்தில் இருக்கும். இதே பெண் குருவி எப்படி இருக்கும், பெண் குருவியோட உடல் வந்து மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். சரிங்களா, சிட்டுக்குருவி வந்து ஜென்ரலாகவே வந்து கூடு கட்டி வாழ்கிற இயல்பு கொண்டதான். சரிங்களா, கூடு கட்டுறப்போ வந்து அது ரொம்ப சத்தம் போட்டுகிட்டே கூடு கட்டும், அப்படி தானே. ஸோ அது கூடு கட்டி என்ன செய்யுமா, 3லேருந்து 6 முட்டை வரைக்கும் இடுமா. கூடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் 3லேருந்து 6 முட்டை வரைக்கும் இடுமா. சரிங்களா, அதுக்கப்புறம் அந்த முட்டையை அடை காக்கணும்ல, அது வந்து 14 நாட்கள் அடை காக்குமா. சரிங்களா, 15ஆவது நாள் வந்து அந்த குஞ்சுகள் வந்து வெளியில் வருமா. சரிங்களா, ஸோ சிட்டுக்குருவி வந்து கூடு கட்டிட்டு எத்தனை முட்டை போடும், 3லேருந்து 6 முட்டை போடும். எத்தனை நாள் அந்த முட்டையை அடை காக்கும், 14 நாட்கள். என்னைக்கு வந்து அந்த முட்டை பொறிஞ்சு குஞ்சுகள் வெளியில் வரும் அப்படின்னா 15ஆவது நாளில் தான். சரிங்களா, ஸோ இது வந்து ஜென்ரலாக கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிற மாதிரியான விஷயம் இல்லை. சரிங்களா, அடுத்து இந்த சிட்டுக்குருவி வந்து எங்கே வாழும் அப்படின்னா துருவ பகுதிகள் இருக்குது தெரியுமா, அதை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் இந்த சிட்டுக்குருவி வாழுமா. சரிங்களா, எங்கே வாழாது, துருவ பகுதியில் வாழாது, மற்ற எல்லா இடத்துலையும் இந்த சிட்டுக்குருவிகள் வந்து வாழும். சரிங்களா, இந்தியா முழுவதுமே வந்து நம்ம சிட்டுக்குருவியில் பார்க்கலாம், நிறைய இடத்துல இருக்கும் இல்லைங்களா. அதுலேயும் வந்து இமயமலை தொடர் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து 4000 மீட்டர் உயரத்தில் கூட இவை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா,
சிட்டுக்குருவி என்ன செய்யாது, துருவ பகுதியில் வாழாது, அதனால் வாழ முடியாது. சரிங்களா? இந்தியா முழுவதும் பார்க்குறப்போ எல்லா இடத்துலையும் இருக்கும். எஸ்பெஷலி இமயமலை தொடரில் 4000 அடி உயரத்தில் கூட வந்து இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது என்ன சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் தானியங்கள் சாப்பிடுவோம், புழு பூச்சி, அப்புறம் சின்ன சின்ன பூ மலர் அரும்புகள், அதுக்கப்புறம் வந்து இளந்தளிர்கள். சரிங்களா? சின்ன சின்ன செடி, தேன், இந்த விஷயத்தெல்லாம் வந்து சிட்டுக்குருவி சாப்பிடும். சரிங்களா? தானியம், புழு பூச்சி, மலர் அரும்புகள், இளந்தளிர்கள், தேன், இதெல்லாம் வந்து சிட்டுக்குருவி சாப்பிடும். சரிங்களா? சிட்டுக்குருவின் குஞ்சுகள் என்னெல்லாம் சாப்பிடும் அப்படின்னா புழு பூச்சிகளை தான் வந்து அது சாப்பிடும். அதோட அம்மா வந்து புழு பூச்சிகளை எடுத்துகிட்டு வந்து தன்னோட குஞ்சுகளுக்கு ஊட்டி விடும். சரிங்களா? சரி, சிட்டுக்குருவியோட வாழ்நாள் எவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 10 முதல் 13 ஆண்டுகள். சரிங்களா? சிட்டுக்குருவியோட வாழ்நாள் எவ்வளோ நாட்கள்? 10 முதல் 13 ஆண்டுகள். சரிங்களா? ஸோ இவ்வளோ தூரம் நம்ம சிட்டுக்குருவியை பற்றி பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, சிட்டுக்குருவி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியோன்னு இருக்கும். சரிங்களா? ஆனால் செம்ம ஸ்பீடாக பறக்குமா. சரிங்களா? இதை வந்து நிறைய சொல்லுவாங்க இல்லைங்களா, சிட்டா பறந்துட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? அது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, சிட்டுக்குருவி போல் ஸ்பீடாக போயிட்டான் அப்படின்றது தான் வந்து இந்த சிட்டா பறந்துட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்போ சிட்டுக்குருவியை பற்றி ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துடலாமா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆண் குருவியோட தொண்டை பகுதி வந்து கருப்பு நிறத்தில் இருக்கும். ஆண் குருவி என்ன கலரில் இருக்கும்? அடர் பழுப்பாக இருக்கும். பெண் குருவி என்ன கலரில் இருக்கும்? மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். இது எப்படி வாழும்? கூடு கட்டி வாழும். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து கூடு கட்டினதுக்கப்புறம் 3லேருந்து 6 முட்டை வரைக்கும் போடும். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து 14 நாள் வந்து அடைகாக்கும். 15வது நாள் அதனோட குஞ்சுகள் வெளியில் வரும். இது என்னெல்லாம் சாப்பிடும் அப்படின்னா, தானியம், புழுப்பூச்சி, மலர் அரும்புகள், இளந்தளிர்கள், தேன், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் சாப்பிடும். இது எங்கே வாழாது அப்படின்னா, துருவ பகுதியில் இதனால் வாழ முடியாது. இதில் எங்கெல்லாம் வாழலாம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் வாழலாம். எஸ்பெஷலி வந்து இமயமலை தொடரில் 4000 அடி உயரத்தில் கூட வந்து இந்த சிட்டுக்குருவி வாழுதுன்னு சொல்கிறாங்க. சிட்டுக்குருவியோட குஞ்சுகள் என்ன சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா புழுப்பூச்சிகளை தான் அதுவும் சாப்பிடும். இது எத்தனை வருஷம் உயிரோடு இருக்கும் அப்படின்னா 10லேருந்து 13 வருஷம் உயிரோடு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது ரொம்ப சின்னது, ஆனால் ஸ்பீடாக பறக்குமா மெல்லமாக பறக்குமான்னு கேட்டால் ரொம்ப ஸ்பீடாக பறக்கும், வேகமாக பறக்கும். அதனால தான் வந்து விரைவாக செல்பவனை சிட்டாய் பறந்து விட்டான் என்று கூறுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ வந்து சிட்டுக்குருவிகளின் அழிவுக்கு காரணம், ஏன் இந்த சிட்டுக்குருவி அழிஞ்சு போகுது, இது இவ்வளோ சின்ன பறவை தானே, இது ஏன் அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, மனிதர்கள் விவசாயத்திற்கு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் குருவி குஞ்சுகளுக்கு உணவான புழுப்பூச்சிகள் கிடைப்பதில்லை. பூச்சிக்கொல்லி போட்டுறாங்க, அப்போ என்னவாயிரும்? பூச்சி புழுலாம் செத்து போயிடும் இல்லையா? அதுங்க இல்லைனா இதுங்க எப்படி சாப்பிடும் இல்லையா? இதுக்கு சாப்பாடு வேணும்ல, இது சாப்பிடலன்னா என்ன ஆகும்? அப்படி செத்துரும். ஸோ அது ஒரு ரீசன். விவசாய நிலத்திற்கு வந்து பூச்சிக்கொல்லி பயன்படுத்துவதால் வந்து அந்த புழுப்பூச்சிகள்லாம் இறந்துருது. அதனால் இதுகளுக்கு உணவு வந்து கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் நவீன கட்டடங்கள். சரிங்களா? அதாவது எல்லா இடத்துலையும் போய் இப்போ வந்து இந்த பறவையால் கூடு கட்ட முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம அந்த காலத்தில் வந்து மரம் இருந்துச்சு, மரத்திலான வீடுகள், அதாவது ஓட்டு வீடுகள் இருந்துச்சு. இந்த மாதிரி அதுக்கு ஏற்ற அந்த காற்று இருக்கிற மாதிரியான இடங்கள்லாம் வந்து இருந்துச்சு இல்லையா? இப்போ எல்லா வீடும் ரொம்ப காம்பேக்ட் ஆகிட்டு, அதாவது அந்த இடத்துலலாம் வந்து இந்த சிட்டுக்குருவிகளால் நவீன கட்டடங்கள்லாம் வந்து இதனால் கூடு கட்டி வாழ முடியாது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து தாவர வேலிகளுக்கு மாற்றாக செயற்கை வேலிகள் அமைக்கப்படுகின்றன. சரிங்களா? அதனால் இதுங்களால் போய் அந்த இடத்துல போயிட்டு வந்து கூடு கட்டி வாழ முடியல. சரிங்களா? அடுத்து வந்து அது ஓய்வு எடுக்கிறதுக்கு புதர் செடிகள் தேவையா? அதுவும் இங்கே ரொம்ப அவ்வளோ தூரத்துக்கு புதர்லாம் இல்லை, அப்படி தானே? உணவுக்கு, இருப்பிடத்திற்கு சிட்டுக்குருவிகள் மற்ற பறவைகளுடன் போட்டியிடுகின்றன. அப்படி போட்டி போடுறப்போ எதனாச்சும் ஒன்று தோற்று தானே போகும். ஸோ அதனாலலாம் இது வந்து அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து பறவை இனங்களை காப்பாற்ற நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, அரசு இந்த மாதிரியான மரங்களை வந்து நம்ம வளர்க்கணுமா? அப்புறம் அவரை, புடலை கொடிகளை வந்து வளர்க்கணுமா? அதுக்கப்புறம் வந்து உள்ளூர் தாவரங்களை யூஸ் பண்ணணுமா? செயற்கை உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கை உரங்களை வந்து பயன்படுத்தணும். மண்ணுக்கேற்ற உள்ளூர் தாவரங்களை மட்டும்தான் அதே நேரத்தில் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உள்ளூர் தாவரங்கள்னா இங்கே ஜென்ரலாக விளையிற தாவரங்களை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து செயற்கை உரங்களை பயன்படுத்தாமல் பூச்சிக்கொல்லி ஆகியவற்றை தெளிப்பதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, அடுத்து இது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஏன்னா இந்த லெசன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்மளோட வளர்த்தமிழ் படித்தோம் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து இது இம்பார்ட்டன்ட் கிடையவே கிடையாது. சரிங்களா? அடுத்து வந்து காக்கை குருவி எங்கள் சாதி, இது யார் பாடியிருக்கா? பாரதியார். காக்கை குருவி எங்கள் சாதின்னு பாடினது யார்? பாரதியார். ஜென்ரலாகவே இந்த மாதிரி சாதி, இந்த மாதிரிலாம் வந்து வேதம், இந்த மாதிரிலாம் பாடுறது யார் பாடுவார்னா பாரதியார் தான் பாடுவார். அவர் தான் வந்து எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றத வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பாடுற
அதிகப்படியாக அவர் பாடியிருக்கார் சரிங்களா. நிறைய பேர் பாடியிருக்காங்க, அவர் வந்து அதிகப்படியாக பாடியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரிங்களா. காக்கை குருவி எங்கள் சாதின்னு யார் பாடியிருக்கா அப்படின்னா பாரதியார் பாடியிருக்கார் சரிங்களா. சமைப்பதற்கு தம் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியையும் முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிக்கு மகிழ்வுடன் போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தாராம் இவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது சாப்பாடுக்கு வந்து அவங்க ஒய்ஃப் வச்சிருந்த அரிசியை கூட வந்து சிட்டுக்குருவிக்கு கொடுத்துட்டு இவர் பட்டினியாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவ்வளோ தூரத்துக்கு வந்து அதுங்களெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. காக்கை குருவி எங்கள் சாதின்னு பாடினது யாரு? பாரதியார். காக்கை குருவி எங்கள் சாதின்னு பாடினது பாரதியார் சரிங்களா. இப்போ இந்த தெரிந்து கொள்வோம் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதை நம்ம பார்த்துக்கோம் சரிங்களா. இதில் என்ன அப்படின்னா இந்தியாவின் பறவை மனிதரை பற்றி கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்தியாவின் பறவை மனிதர் யார் அப்படின்னா டாக்டர் சலீம் அலி அவர்கள் சரிங்களா. டாக்டர் சலீம் அலி அவர்கள். இப்போது நீங்கள் வந்து இந்த எந்திரன் 2.0 படம் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ அதில் வந்து ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அந்த வில்லன் கேரக்டரில் ஒருத்தர் வருவார். அவர் என்ன செய்வார், நிறைய வந்து பேர்ட்ஸை வந்து ரொம்ப வந்து பாதுகாப்பார், அதுங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு அவர் வருவார் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு மனுஷன் தான் இவர் சரிங்களா. டாக்டர் சலீம் அலி அவர்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு மனுஷன் தான். இப்போ நிறைய பேர் வந்து ரிசர்ச் பண்ணுறது கூட இவரை வந்து ஒரு பேஸாக வச்சுட்டு தான் ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா. இவரை தான் வந்து இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க சரிங்களா. பறவைகளை குறித்து நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் தன்னோட வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு கூட என்ன பேர் வச்சிருக்காராம், சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, தி ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காராம் சரிங்களா. இந்தியாவின் பறவை மனிதர் யாரு? டாக்டர் சலீம் அலி. பறவையல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடியாக இவர் தான் இருக்கிறார் சரிங்களா. இவர் தான் வந்து பேஸ் மாதிரி இருக்கிறார். இப்போ வந்து நிறைய பேர் ரிசர்ச் பண்ணுவாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து இவரோட தீசிஸ் எல்லாம் எடுத்து பார்த்து ரிசர்ச் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் செய்கிறாங்க சரிங்களா. ஸோ பறவையல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி யார்? டாக்டர் சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதன் யார்? டாக்டர் சலீம் அலி. இவரோட வாழ்க்கை வரலாற்றுக்கு என்ன பேர் வச்சாரு? சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, தி ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாரு சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பறவைகளை குறித்து பல நூல்களை எழுதினது யாரு? இந்த டாக்டர் சலீம் அலி அவர்கள் தான் சரிங்களா. அடுத்து வந்து இவர் ஒரு விஷயம் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, காக்கை குருவி எங்கள் சாதி அப்படின்னு சொன்னது யாரு? பாரதியார்னு சொல்லிட்டு பார்த்தோமா. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இவர் சொன்னதை பார்க்க போகிறோம். யார்? நம்மளோட டாக்டர் சலீம் அலி இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மனிதன் இல்லாத உலகத்தில் வந்து பறவைகள் வாழ்ந்துடலாம், ஆனால் பறவைகள் இல்லாத உலகத்தில் வந்து மனிதனால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சலீம் அலி சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதனை வந்து நம்மளும் வந்து உணர்ந்து இயற்கையை போற்றணும் அப்படின்றதுக்காக அவர் சொல்லியிருக்காரு. ஸோ மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாதுன்னு யார் சொல்லியிருக்கிறா? டாக்டர் சலீம் அலி அவர்கள் சரிங்களா. அடுத்து வந்து நம்ம ஆர்டிக் ஆலா அப்படின்ற ஒரு பறவையை பற்றி பார்க்க போகிறோம். என்ன பறவை? ஆர்டிக் ஆலா சரிங்களா. ஸோ ஆர்டிக் ஆலா வந்து ரொம்ப 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 நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை அப்படின்னா வந்து அது இதுதான் சரிங்களா. நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவைனா என்னது? ஆர்டிக் ஆலா. எத்தனை கிலோமீட்டர் போகுமா? 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யுமா. எவ்வளோ கிலோமீட்டர் போகுமா? 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யுமா. இதுக்கு முன்னாடி ஒரு பேர்டு பார்த்தோமே, அதுவும் ரொம்ப தூரம் பறக்கும்னு சொன்னீங்களே அப்படின்னா அது வந்து சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி சிறகடிக்காமல் ஒரு 400 கிலோமீட்டர் வரைக்கும் அது சிறகடிக்காமல் அப்படியே தரையே இறங்காமல் பறந்துடணுமா சரிங்களா. சிறகே அடிக்காது, இது சிறகடிச்சு தான் பறக்கும். ஆனால் என்ன ரொம்ப தூரம் பறக்குது, இது வந்து சிறகே அடிக்காமல் 400 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது. அது கப்பல் பறவைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்னது? ஃப்ரிகேட் பேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்னொன்று என்ன பார்த்தோம்? கப்பல் கூளைக்கடான்னு சொல்லிட்டு பார்த்தோம். கடற்கொள்ளை பறவைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வச்சு அந்த பறவையை பார்த்தோம் இல்லையா. இப்போது இந்த ஆர்டிக்காலாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப தூரம் 22,000 கிலோமீட்டர் வரைக்கும் போகுமா. அது வெறும் 400 கிலோமீட்டர் தான் சிறகே அடிக்காமல் பறக்கும். இது சிறகடிச்சு தான் பறக்கும், ஆனால் 22,000 கிலோமீட்டர் வரைக்கும் கூட இதனால் பறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பறவைகளை பற்றி ஃபுல்லாக பார்த்தோம் அப்படி தானே. இதை வந்து டிகிரியாக எடுத்து ஒரு படிப்பாக எடுத்து பண்ணுவாங்கல்ல, அதுக்கு பேர் என்னதுன்னா ஆர்னித்தாலஜி சரிங்களா. பறவைகளை பற்றிய படிப்பை வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்னித்தாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா. பறவை பற்றிய படிப்பு என்னது? ஆர்னித்தாலஜி. சிட்டுக்குருவியை பற்றி பார்த்தோம் இல்லையா. ஸோ சிட்டுக்குருவி நாள், உலக சிட்டுக்குருவி நாள் என்னைக்குன்னு பார்த்தா மார்ச் 20 தான் வந்து உலக சிட்டுக்குருவி தினம் சரிங்களா. சரி, இந்த டாபிக் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கிளியர் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து பறவைகளை பற்றி பார்த்தோம். பறவைகள் வலசை போகிறத பற்றி பார்த்தோம். வலசை போகிறதுனா என்னது? ஒரு நாடு விட்டு ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போகிறத பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து எஸ்பெஷலி வந்து அந்த கப்பல் பறவையை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து சத்தியமுத்த புலவர் ஒன்று சொல்லியிருந்தார், நாராய் செங்கால் நாராயன்னு சொல்லிட்டு, அது பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பறவைகள் எப்படி இடம்பெயருமோ வடக்கிலிருந்து தெற்கும் மேற்கிலிருந்து கிழக்கும் இடம்பெயரும் அந்த மாதிரி நம்ம பார்த்தோம். அப்புறம் சிட்டுக்குருவியை பற்றி கொஞ்சம் விஷயங்கள் பார்த்தோம். அப்புறம் வந்து இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி அவர்களை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து காக்கை குருவி எங்கள் சாதின்னு யார் பாடினா? பாரதியார் பாடினார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்புறம் ஆர்டிக் ஆலா இதை பற்றி பார்த்தோம். தென் பறவையை பற்றிய படிப்பு என்னென்னு பார்த்தோம்? ஆர்னித்தாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்புறம் சிட்டுக்குருவி நாள் இன்னைக்கு மார்ச் 20 இவ்வளோ விஷயம் பார்த்துக்கிட்டோம் சரிங்களா. ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிட்டாலே போதும் சரிங்களா. அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் கிடையாது, பட் சின்னது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அவ்வளோதான் சரிங்களா. சரி, இப்போ நம்ம வந்து புக் பேக் கொஷினுக்கு போகலாம்.
தட்பவெப்பம் அப்படின்னா தட்பம் கூட்டல் வெப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து எழுதணும் சரிங்களா. தட்பவெப்பம்னு என்னது? தட்பம் கூட்டல் வெப்பம். வேதி உரங்களை எப்படி பிரிக்கலாம்? வேதி கூட்டல் உரங்கள், வேதி கூட்டல் உரங்கள். அடுத்து தரை கூட்டல் இறங்குமே தரை இறங்கும்னு பிரிக்கலாம் சரிங்களா. தரை கூட்டல் இறங்குமே தரை இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் சரிங்களா. அடுத்து வந்து வழி கூட்டல் தடமை வழித்தடம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் சரிங்களா. வழி கூட்டல் தடம்னா வழித்தடம் சரிங்களா. அடுத்து வந்து சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி என்னது? துருவ பகுதியில் தான், அதனால வாழ முடியாது. இமயமலையில் அது வாழும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. 4000 மீட்டர் உயரத்தில் கூட அது வாழும்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இல்லையா. இந்தியாவில் எல்லா இடத்துலையும் வாழும்னு பார்த்துருந்தோம். தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்குது, அப்போ அங்கேயே எல்லா இடத்துலையும் இருக்கும் தானே. அப்போ எதில் வாழ முடியாது? துருவ பகுதியில் மட்டும்தான் வாழ முடியாது சரிங்களா. அடுத்து மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை என்னது? ஆர்டிகாலான்னு பார்த்தோமா. சரி, பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர். வலசை போவதை பற்றி யார்ப்பா பாடினாரு? சத்திமுத்த புலவர் தான் பாடினாரு. பாரதியார் என்ன செஞ்சார் அப்படின்னா பறவைகளை பற்றி அதை ரசித்து தான் பாடியிருக்காரு தவிர வலசை போகிறத பற்றி பாடல. ஏன்னா வந்து சத்திமுத்த புலவர் தான் வந்து நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வலசை போகிறத பற்றி பாடியிருக்காரு சரிங்களா. அடுத்து வந்து பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஸ் என்று பெயர், வலசை போதல் என்று பெயர் இல்லையா. பறவைகள் இடம்பெயர்வதற்கு வலசை போதல் என்று பெயர் சரிங்களா. சரி, இந்தியாவின் பறவை மனிதர் யாரு? இப்போ தானே பார்த்தோம், டாக்டர் சலீம் அலி அவர்கள். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் வந்து பறவைகள் வலசை போக காரணங்களில் ஒன்று என்னது? எதுக்கெல்லாம் வலசை போகுது? அது வந்து நிறைய விஷயங்களுக்காக வலசை போகுதுன்னு பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்துருந்தோம்? தட்பவெப்ப நிலைக்காக பார்த்துருந்தோம், உணவு, இருப்பிடம், இனப்பெருக்கம், இந்த காரணங்களுக்காகலாம் வலசை போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதில் எதுனாலும் எழுதிக்கலாம். உணவு எழுதலாம், இருப்பிடம் எழுதலாம், தட்பவெப்ப நிலை மாற்றம் எழுதலாம், அதுக்கப்புறம் இனப்பெருக்கம் எதுனாலும் எழுதிக்கலாம் சரிங்களா. நம்ம உணவுன்னு எழுதிக்கிறோம் சரிங்களா. சரி, அடுத்து வந்து துணைப்பாட பகுதிக்குள்ளே போக போகிறோம் சரிங்களா. இந்த பாடப்பகுதி உரைநடை பகுதி வந்து இவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம துணைப்பாட பகுதிக்குள்ளே போக போகிறோம். கிழவனும் கடலும் அப்படின்ற இந்த துணைப்பாட பகுதி. இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி போன துணைப்பாடத்தில் கொஞ்சம் விஷயங்கள் கண்டென்ட்லாம் படித்தோம்ல, அந்த மாதிரி இதுலேயே கொஞ்சோண்டு கண்டென்ட் தான் சரிங்களா. அந்த கொஞ்சோண்டு மட்டும் படித்தாலே போதும். ஏன்னா மீதி இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து கதையாக தான் இருக்கும் சரிங்களா. சரி, இப்போ இந்த கண்டென்ட் படிச்சுட்டு கதையை லைட்டாக சொல்லிடுறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. சரி, இந்த கிழவனும் கடலும் இந்த கதை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து தி ஓல்ட் மேன் அண்ட் தி சி அப்படின்ற ஆங்கில புதினம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு படக்கதையாக இங்கு சுருக்கி கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா. சரி, இது வந்து எங்கேருந்து வந்திருக்கு? இந்த கிழவனும் கடலும் அப்படின்றது தி ஓல்ட் மேன் அண்ட் தி சி அப்படின்ற ஆங்கில புதினத்திலிருந்து வந்திருக்கு சரிங்களா. எங்கேருந்து வந்திருக்கு? ஆங்கில புதினம். அந்த ஆங்கில புதினத்தோட பேர் என்னது? தி ஓல்ட் மேன் அண்ட் தி சி. இந்த நூல் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து 1954 வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா நோபல் பரிசு கொடுத்திருக்காங்க. இந்த நூல் எப்போ நோபல் பரிசு வாங்கியிருக்கு? 1954 இதை எழுதினவர் யார் அப்படின்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே சரிங்களா. யார் எழுதியிருக்கா? எர்னஸ்ட் ஹெமிங்வே. ஸோ கிழவனும் கடலும் அப்படின்ற இந்த சின்ன புதினம் இது வந்து எங்கேருந்து வந்திருக்கு? தி ஓல்ட் மேன் அண்ட் தி சி அப்படின்ற ஆங்கில புதினத்திலிருந்து வந்திருக்கு. இதை எழுதினவர் யார்? எர்னஸ்ட் ஹெமிங்வே. இதுக்கு எப்போ நோபல் பரிசு கிடைச்சது? 1954 நோபல் பரிசு கிடைச்சிருக்கு சரிங்களா. ஸோ இது மட்டும்தான் இதில் இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இதுக்கப்புறம் இதில் வந்து இந்த கிழவன்னா யார்? இதில் இந்த கிழவன் தான் ஹீரோ சரிங்களா. இந்த கிழவனோட பேர் வந்து என்னதுன்னா சாண்டியாகோ சரிங்களா. கிழவனோட பேர் என்னது? சாண்டியாகோ. அதுக்கப்புறம் வந்து இவர்கிட்ட வந்து ஒரு பையன் வருவான். ஒரு பையன் வந்து மீன் பிடிக்க கற்றுக்கிட வருவான். அவனோட பேர் வந்து மனோலின் சரிங்களா. மனோலின் சரிங்களா. சரி, இவரோட பேர் வந்து சாண்டியாகோ, அந்த பையனோட பேர் வந்து மனோலின் சரிங்களா. சரி, இவர் வந்து நல்ல மீன் பிடிக்கிறவர் தான்ப்பா. இந்த கதையை நான் சின்னதாக சொல்கிறேன், பட் இது இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இவர் வந்து நல்ல மீன் பிடிக்கிறவர். ஆனால் வந்து ஒரு 84 நாளாக வந்து இவருக்கு ஒரு மீனும் கிடைக்கல. அந்த மனோலின்ற பையன் வந்து ஒரு 40 நாள் கிட்டக்க வந்து இவர்கிட்ட வந்து மீன் பிடிக்கிறத கற்றுக்கிறதுக்கு வந்து உதவி கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கான். இவருக்கு உதவி செஞ்சுட்டு இவர்கிட்ட நல்ல பேச்சு துணையாக இருந்துட்டு அந்த மாதிரி தான் வந்து இந்த பையன் இருந்திருக்கான். இவருக்கு வந்து ஒரு 84 நாளாக மீன் கிடைக்கல. அதில் ஒரு 40 நாள் தான் வந்து இந்த பையன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்கான் இவர்கிட்ட. அப்போ மீன் கிடைக்கலன்னு இவனோட பேரண்ட்ஸ், அந்த பையனோட அந்த மணலனோட பேரண்ட்ஸ் வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா அவனை வந்து வேற ஒருத்தர்கிட்ட மீன் பிடிக்க கற்றுக்கிட அனுப்பிட்டாங்க சரிங்களா. சரி, இவர் 85வது நாள் இவருக்கு ஒரே வருத்தமாக போச்சு. இன்னைக்கு எப்படியாவது மீன் பிடிச்சி தீருவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு வராரு. சவால் விட்டுட்டு வந்து இவர் என்ன செய்கிறாரு? இவர் வந்து மீன் பிடிக்க ட்ரை பண்ணுறாரு. நைட்டு ஃபுல்லாக இருக்காரு, ஒரு மீனும் சிக்கல. அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு சுறா மீன் சிக்குது. அதை கஷ்டப்பட்டு சண்டை
சண்டை போட்டு இவர் பிடிச்சிட்டு போட் சைடில் கட்டி வச்சிடுறாரு. அந்த சுறா மீன் வந்து போட் சைடில் கட்டி வச்சுருந்தா அது செத்த மீன் அப்படி தானே. உடனே அதை தேடி வந்து நிறைய என்ன செய்கிறாங்க, நிறைய மீன் வந்து வருது, சுற்றி வந்து அந்த மீனை ஃபுல்லாக நல்லா சாப்பிட்ருது சரிங்களா. கடைசியில் கரைக்கு வந்து ஒதுங்கியில் வெறும் மீன் எலும்பு மட்டும் தான், மீன் முள்ளு மட்டும் தான் மிச்சம் இருக்குது சரிங்களா. வேறு எதுவுமே இல்லை. அவர் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறப்போ அந்த மனோலன் வந்து பையன் வந்து சொல்கிறான், தாத்தா நீங்கள் வந்து விடாமுயற்சியோடு வந்து இவ்வளோ செஞ்சுருக்கீங்களே, எவ்வளோ பெரிய மீன் அது, இது வந்து ஈஸியாக பிடிக்க முடியாது, நீங்கள் ஒருத்தராக பிடிச்சிட்டு வந்திருக்கீங்களே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவோட தன்னம்பிக்கையும் முயற்சியும் அந்த பையன் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறான். இவ்வளோ தான் கதை, வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா. இந்த கதை நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தேவையானது இந்த கதையோட பேர் என்னது, கிழவனும் கடலும். இது வந்து எங்கேருந்து வந்திருக்கு, ஆங்கில புதினமான தி ஓல்ட் மேன் அண்ட் தி சி அப்படின்ற புதினத்துலேருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு சரிங்களா. இது எப்போ நோபல் பரிசு கிடைச்சது, இதுக்கு 1954. இதை எழுதினவர் யார், எர்னஸ்ட் ஹெமிங்வே சரிங்களா. ஸோ இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டால் போதும் சரிங்களா. இந்த துணைப்பாட பகுதியிலேருந்து நம்மளுக்கு இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்து வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இலக்கண பகுதிக்குள்ளே போக போகிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இலக்கணம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா. சரி, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்னு பார்த்தோம், 5 வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு சொல்லிட்டு அந்த எழுத்தோட ஸ்டார்டிங்கான உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்துக்களை தான் வந்து போன இயலை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. இப்போ இந்த இயலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் சரிங்களா. என்ன பார்க்க போகிறோம், முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். ஃபஸ்ட்டு இந்த முதல் எழுத்துனா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் சரிங்களா. எழுத்து வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து முதல் எழுத்து, இன்னொன்று சார்பெழுத்து. முதல் எழுத்துனா என்ன அப்படின்னா உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18, மொத்த எத்தனை 30 எழுத்துக்கள். இதுதான் வந்து முதல் எழுத்துன்னு சொல்கிறோம். உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18. இது வந்து இதை பேஸாக வச்சு தான் மற்ற எல்லா எழுத்துமே வந்து இயங்குது இல்லையா. இப்போ உயிர்மையாக இருக்கட்டும், எங்கேருந்து வருது, இது ரெண்டும் சேர்ந்தாதான் உயிர்மை. இந்த மாதிரி ஒரு எழுத்து இதை பேஸாக வச்சு இயங்குறதுனால இதை வந்து முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் சரிங்களா. இது தோன்றுவதற்கும், அதாவது மற்ற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருக்கிறதுனால வந்து இது என்ன சொல்கிறோம், முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறோம் சரிங்களா. முதல் எழுத்துக்கள் என்னெல்லாம் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 சரிங்களா. அடுத்து சார்பெழுத்துக்கள் சரிங்களா. சார்பெழுத்துக்கள், சார்பு அப்படின்னா என்ன, சார்ந்து ஒரு விஷயத்தை சார்ந்து இருக்கிறது இல்லையா. அப்போது முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்களை வந்து சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் சரிங்களா. சார்பெழுத்து வந்து 10 வகைப்படும் சரிங்களா. முதல் எழுத்துக்களை சார்ந்து வர்ற எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். அவை என்னலாம்னா உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் சரிங்களா. உயிர்மை, ஆயுதம் ஃபர்ஸ்ட் 2 சொல்லிடுவோம். அப்புறம் அளபடையில் 2 வரும், உயிரளபடை, ஒற்றளபடை. அடுத்து லுகரத்தில் வந்து குற்றிய லுகரம், குற்றிய லிகரமும் லுகரம்னு வரும் சரிங்களா. குற்றிய லிகரம், குற்றிய லுகரம்னு வரும். குறுக்கத்தில் வந்து 4 வரும், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், ஆயுத குறுக்கம், மகர குறுக்கம். இல்லை மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் சரிங்களா. சரி, உயிர்மை, ஆயுதம் இது 2. அடுத்து ஒற்றளபடை, உயிரளபடை இது 2. குற்றிய லிகரம், லுகரம் இது வந்து இது 2 ஆகிரும். அடுத்து குறுக்கத்தில் 4, ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் சரிங்களா. மறுபடியும் இருக்க சொல்லுங்கள். உயிர்மை, ஆயுதம் இவங்களை 2 பிரித்து தூக்கி வச்சாச்சு. அடுத்து அளபடை, உயிரளபடை, ஒற்றளபடை இவனுங்க 2 பேர், 4 பேர் ஆயிட்டாங்களா. அடுத்து குற்றிய லிகரம், குற்றிய லுகரம் இவனுங்க 2 பேர் சேர்த்துட்டுனா 6 பேர் ஆயிட்டாங்க. மீதி 4 தேவைப்படுது. அந்த 4 என்னது குறுக்கத்தில் வரும் சரிங்களா. ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஹோப் இது வந்து உங்களுக்கு தரவாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா. இப்போ இதில் இருக்கிற உயிர்மையையும் ஆயுதத்தையும் பற்றி தான் வந்து இந்த பர்டிகுலர் இயலில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. உயிர்மை இது வந்து நம்ம போன இயல்லே பார்த்துட்டோம். உயிர்மைனா என்னது, மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்றதுனால உருவாகிற எழுத்து தான் வந்து உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் சரிங்களா. உயிர்மையை வந்து நம்ம சொல்லையில் வந்து கா, கி, கே, கை இதெல்லாம் வந்து சொல்லையில் என்னெல்லாம் வருது, இக்கு, ரெண்டும் சேர்ந்தா கே, இக்கு, ஆ ரெண்டும் சேர்ந்தா கா. இந்த மாதிரி 2 சேர்ந்து அந்த ஒலிக்கிற மெய்யெழுத்தோட சவுண்டும் கொஞ்சம் வருது. கான்னு சொல்லையில் கா, கா இந்த ஆன்ற உயிரெழுத்தோட சவுண்டு வருது, இக்கு அப்படின்ற மெய்யெழுத்தோட சவுண்டு வருது. அப்போது உயிர்மை எழுத்தோட ஒளி வடிவம் வந்து உயிர் மெய் 2 சேர்ந்து தான் இருக்கும். ஆனால் எழுதுகிறப்போ வந்து நம்மளோட அந்த உயிரெழுத்து வடிவம் வந்து நம்மளுக்கு இருக்காது சரிங்களா. எழுதுகிறப்போ அதாவது வரி வடிவமாக இருக்கிறப்போ வந்து அது மெய்யெழுத்தை தான் ரிசம்பிள் பண்ணி இருக்கும் அப்படி தானே. இப்போ கா அப்படின்னா இக்கு, அந்த இக்கு போல தான் இருக்கும் இல்லையா. அப்போது இது எதை மாதிரி இருக்கும், வரி வடிவம் வந்து மெய்யெழுத்து மாதிரி இருக்கும், ஒளி வடிவம் வந்து உயிர்மை 2 மாதிரியும் இருக்கும். இந்த ஒலிக்கம் கால அளவு இருக்குது பார்த்தீங்களா. அதாவது நம்மளோட மாத்திரைன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம்ல, இந்த மாத்திரை எதை மாதிரி இருக்கும் அப்படின்னா நம்மளோட உயிரெழுத்துக்களோட மாத்திரையை தான் இது ரிசம்பிள் பண்ணியிருக்குமா. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தலாம் உயிரெழுத்தோட மாத்திரைக்கு ஏற்ற மாதிரி உயிர் குறிலாவும் உயிர் நெடிலாவும் இருந்துச்சு அப்படின்னா இந்த உயிர்மை வந்து உயிர்மை குறிலாக இருக்கும், உயிர்மை நெடிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம்ல. அந்த உயிர் குறிலோட மெய்யெழுத்து சேருதுன்னா நம்மளுக்கு வந்து உயிர்மை குறில் கிடைக்கும், உயிர் நெடிலோட மெய்யெழுத்து சேருதுன்னா உயிர்மை நெடில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம்ல. அதே மாதிரி
மாதிரி தான் இதுவும். சரிங்களா? சரி, இந்த முதலெழுத்துக்களை சார்ந்து வந்து இந்த சார்பெழுத்துக்கள் வருது. அதாவது இந்த உயிர்மை எழுத்துக்கள் வந்து நம்மளோட உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சார்ந்து தான் வருது. அது ரெண்டும் இருந்தால் தான் அந்த உயிர்மை எழுத்துக்களே கிரியேட் ஆகிருக்கும் இல்லையா? அப்போது இந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தானது முதலெழுத்து. அப்போ இந்த முதலெழுத்து சார்ந்து வரதுனால இது சார்பெழுத்து கேட்டகரிக்குள்ளே வந்துரும்னு சொல்கிறோம். சரிங்களா? சரி, இவ்வளோதான் வந்து உயிர்மை. அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஆயுதம். சரிங்களா? ஆயுதம்னா என்ன? அந்த 3 புள்ளி வைப்போம் இல்லையா? அக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? சரி, இது வந்து 3 புள்ளிகளை உடையது. இதுக்குன்னு தனியாக ஒரு வடிவமே இருக்குது. அதாவது அந்த 3 புள்ளி. சரிங்களா? வேறு எந்த எழுத்தும் இதே மாதிரி இருக்காது. மெய்யெல்லாம் வந்து மெய் மாதிரி இருக்காது, உயிர் மாதிரியும் இருக்காது. சரிங்களா? இதுக்கு வந்து வேறு என்னெல்லாம் பேர் இருக்குன்னா முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம் சொல்லிட்டு என்னெல்லாம் பேர்? முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம். அப்போ முப்பார் புள்ளின்றது எதனோட பேர்? ஆயுதத்தோட பேர். தனிநிலைன்றது எதனோட பேர்? ஆயுதத்தோட பேர். அப்போ இதனோட வேறு பேர்கள்லாம் என்ன? முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம். சரிங்களா? சரி, இதுக்கு தனியாக ஒரு ஒழிப்பு முறையே இருக்குது. அக் அப்படின்றது வந்து தனியான ஒரு ஒழிப்பு முறை இல்லையா? இது வந்து இதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குதான். என்னதுன்னா தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து இருக்கணுமா, தனக்கு பின்னாடி வந்து ஒரு வல்லின உயிர்மை எழுத்திருக்கணுமா, வல்லின உயிர்மை எழுத்திருக்கணுமா. சரிங்களா? இப்போ இந்த மேலே இந்த அக்கேனம்ன்ற ஒரு வார்த்தையே பாருங்களேன். அந்த அக்குக்கு முன்னாடி வந்து ஒரு குறில் எழுத்து, அந்த ஆன்றது வந்து ஒரு குறில் எழுத்து இல்லையா? அது இருக்குது. அந்த அக்கு அதாவது அந்த அக்குக்கு பின்னாடி பாருங்களேன், அந்த கே வந்து ஒரு வல்லினம் தான். அந்த கே வந்து வல்லினம் தானே, வல்லின கேட்டகரியை சேர்ந்தது தானே இக்கு அப்படின்றது. அதனோட வல்லினத்தோட உயிர்மையில் இருக்குது. இக்கோட உயிர்மை எழுத்து தான் வந்து கே, அப்படி தானே? அப்போது இது வல்லின உயிர்மை சொல்லியும் பெற்று வருதா? அப்படி மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? முன்னாடி ஒரு குரல் இருக்கணும், பின்னாடி ஒரு வல்லின உயிர் மெய் இருக்கணும். சரிங்களா? வல்லின மெய்யில் வல்லின உயிர்மெய் இருக்கணும். சரிங்களா? சரி, இது வந்து இந்த மாதிரி 2 வேர்ட்ஸ்க்கு நடுவில் மட்டும்தான் வரும். தனியாக வந்து வெறும் அக் அப்படின்ற வந்து வரவே வராது. இது 2 வேர்ட்ஸ் கிட்ட தான், 2 வேர்ட்ஸை சேர்ந்து தான் வருது. அதாவது வல்லின உயிர்மையையும் முன்னாடி இருக்கிற ஒரு குறிலையும் சார்ந்து தான் வருது இல்லைங்களா? அது இல்லைன்னா இந்த எழுத்தே இருக்காது, தனித்தே இதனால் இயங்க முடியாது. அதனால் இது சார்பு எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் பார்த்துருந்தோம் இல்லையா? எழுத்தோட 2 வகைகள், அதாவது முதல் எழுத்து, இன்னொன்று சார்பு எழுத்து. முதல் எழுத்துனா என்ன? உயிர் 12 மெய் 18 சேர்ந்தது தான் வந்து முதலெழுத்துக்கள். அதுதான் வந்து எல்லாத்துக்கும் பேஸாக இருக்கிறதுனால அதில் முதலெழுத்துக்கள்னு சொல்கிறோம். சார்பெழுத்துக்கள்னா என்ன? சார்ந்து வர்ற எழுத்துக்கள், முதலெழுத்துக்களை சார்ந்து வர்ற எழுத்துக்களை வந்து சார்பெழுத்துக்கள்னு சொல்லுவோம். இப்போது அந்த சார்பெழுத்துக்கள் வந்து ஆக்சுவலி நம்மளுக்கு 10 வகைப்படும். என்னெல்லாம்? ஃபஸ்ட் 2 வந்து உயிர்மை ஆயுதம், அடுத்து 2 என்னது? அளபடை, உயிரளபடை, ஒற்றளபடை. அடுத்து வந்து குற்றியல் லிகரம், குற்றியல் லுகரம். அடுத்து குறுக்கம் 4 வரும். ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இவ்வளோ இது. அதில் வந்து உயிர்மையையும் ஆயுதத்தையும் பார்த்தோம். உயிர்மைனா என்ன? உயிர்மை எழுத்துன்றது வந்து நம்மளுக்கு ஆப்வியஸாக தெரியும் இல்லையா? அதாவது உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்தால் உயிர்மை எழுத்து. இந்த உயிர்மை எழுத்து வந்து இதை நம்ம உச்சரிக்கையில் வந்து நம்மளுக்கு வந்து உயிரெழுத்து மெய் எழுத்து கலந்த மாதிரி வருது. ஆனால் எழுதுகிறப்போ மெய்யோட வடிவத்தை தான் வந்து இது என்ன செய்யுது? ரிசம்பிள் பண்ணுது. இதனோட மாத்திரை அளவை பார்த்தோம்னா நம்மளோட உயிரோட மாத்திரை அளவை ரிசம்பிள் பண்ணுது. சரிங்களா? அதாவது எழுத்து வடிவம் வந்து மெய்யோடதை ரிசம்பிள் பண்ணுது, மாத்திரை அளவு வந்து உயிரோடதை ரிசம்பிள் பண்ணுது. சரிங்களா? உயிரோடது மாதிரியே இருக்குது. சரிங்களா? சரி, அடுத்து வந்து ஆயுதத்தை பற்றி பார்த்தோம். ஆயுதம் வந்து தனித்து இயங்காது. இதுக்கு வேற என்னெல்லாம் பேர் இருக்குது? முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் இருக்குது. இதுக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு குறில் வரணும். இந்த ஆயுதத்துக்கு முன்னாடி ஒரு குறில் வரணும், பின்னாடி வந்து ஒரு வல்லின உயிர்மை எழுத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். சரிங்களா? சரி, இது வந்து தனித்தே இதனால் இயங்க முடியாது. இது பிற எழுத்துக்களை சார்ந்து வர்றதுனால, அதாவது முதலெழுத்தாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் இது என்னென்னு சொல்கிறோம்? சார்பெழுத்துக்கள் அந்த கேட்டகரிக்குள்ளே நம்ம சொல்கிறோம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்து இந்த இயலில் இருக்கிற இலக்கணத்தை பார்த்து முடிச்சாச்சு. சரிங்களா? பின்னாடி ஒரு சில ஒன் வேர்ட்ஸ் மாதிரி இருக்குது, அது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டி மாதிரியே இருக்கும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் போட்டு நம்ம படிச்சுட்டு இருக்கணுமான்னு கேட்டால் அதெல்லாம் நம்ம படிக்க வேண்டாம். சரிங்களா? நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை மட்டும் நம்ம படிச்சுக்கலாம். கீழே பாருங்களேன், இரட்டை காப்பியங்களுள் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்னது? சிலப்பதிகாரம், மணிமேகலை. இதில் நம்ம சிலப்பதிகாரம், மணிமேகலை எது ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கணும். முதல் எழுத்துக்களோட எண்ணிக்கை என்னது? உயிர் 12 மெய் 18. 18 + 12 நம்மளுக்கு 30ன்னு வரும். ஸோ முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை 30. திங்கள் என்பதன் பொருள் ஞாயிறுனா கதிரவன் சூரியன் பார்த்தோம். திங்கள்னா என்னது? நிலா. சத்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை என்னது? அவர் என்ன பண்ணார்? நாராய் நாராய் செங்கால் நாராயண் பாடினார். செங்கால் நாரைகளை பற்றி பாடினார். அப்போ பாடப்பட்ட பறவை என்னது? செங்கால் நாரை. அடுத்து வந்து பாரதியார் டேஷ் வேண்டும் என பாடுகிறார். பாரதியார் இந்த இயலை எதை பற்றி பாடினார்? காணி நிலம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாடினாரா? சரி, அடுத்து வந்து ஆயுத எழுத்தின் வேறு பெயர் வந்து நம்ம நிறைய பார்த்தோம். தனிநிலை, அக்கேனம், முப்புள்ளி, முப்பார் புள்ளி. சரிங்களா? இதில் எதுனாலும் எழுதிக்கலாம். சரிங்களா? இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். மேபி வந்து கேட்டாலும் எழுத தெரியணும். சரிங்களா?
சரி, அடுத்து வந்து என்ன அப்படின்னா அந்த கலைச்சொற்களை அறிவோம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இயலுக்கு பின்னாடி கொடுத்துருக்குற அந்த இங்கிலீஷ் வேர்டுக்கான அந்த எக்ஸாக்ட் தமிழ் மீனிங் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அது வந்து நம்ம ஷியோராக தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையவே இருக்குது. சரிங்களா? சரி, கண்டம் அப்படின்னா என்னென்னா காண்டினென்ட்னு அர்த்தம். காண்டினென்ட்டை தான் வந்து கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து மைக்ரேஷன் அப்படின்னா என்னென்னா வலசை போதல தான் வந்து மைக்ரேஷன். ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் பெயர்ந்து போகிறோம்ல, அதுதான் வந்து மைக்ரேஷன். அதை தான் வந்து வலசை அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தமிழில் சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து வந்து கிளைமேட்னா என்னென்னா தட்ப வெப்பநிலை. கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால தான் வந்து பறவைகள் வலசை போகிறது இல்லையா? தட்ப வெப்பநிலை மாற்றம் ஏற்படுறதுனால பறவைகள் வந்து வலசை போகுது இல்லையா? ஸோ கிளைமேட்னா என்னது? தட்ப வெப்பநிலை. அடுத்து சாங்சுரினா என்னது? புகலிடம். சாங்சுரினா என்னது? வந்து சேர்ற இடம். சரிங்களா? சாங்சுரினா வந்து புகலிடம். சரிங்களா? சேர்ற இடம். சரிங்களா? இப்போது நம்ம கூட வந்து நம்மளோட சேனல் பேர் கூட வந்து ஸ்டடீஸ் சாங்சுரி. அப்போ கல்விக்கான படிப்புக்கான ஒரு புகலிடமாக நம்மளோட சேனல் இருக்குது அப்படின்ற அந்த டாபிக், அந்த ஐடியாவில் தான் வந்து இந்த பேரே வச்சது. சரிங்களா? சாங்சுரினா என்னது? புகலிடம். அடுத்து வெதர்னா என்னது? வானிலை. எல்லாரும் இந்த கிளைமேட்டையும் வெதரையும் போட்டு குழப்புவாங்க. கிளைமேட்டை வானிலைனும் வெதரை என்ன சொல்கிறதுனே தெரியாமல் இந்த மாதிரி குழப்புவாங்க. சரிங்களா? கிளைமேட்னா என்னது? தட்ப வெப்பநிலை. வெதர்னா என்னது? வானிலை. சரிங்களா? அடுத்து கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்னா புவி ஈர்ப்பு புலம்னு அர்த்தம். கிராவிடேஷனல் ஃபீல்டுனா என்னது? புவி ஈர்ப்பு புலம்னு அர்த்தம். கிராவிடேஷனல் ஃபீல்டுனா புவி ஈர்ப்பு புலம். இதை இன்னொருக்க ரிவைஸ் பண்ணிடலாமா? காண்டினென்ட்னா கண்டம், மைக்ரேஷன்னா வந்து நம்மளுக்கு என்னது? வலசை. அடுத்து கிளைமேட்னா என்னது? தட்ப வெப்பநிலை. சாங்சுரினா புகலிடம். வெதர்னா வந்து வானிலை. கிராவிடேஷனல் ஃபீல்ட்னா புவி ஈர்ப்பு புலம். சரிங்களா? ஸோ இவ்வளோதான் இந்த இயல். சரிங்களா? ஸோ இந்த இயல் நம்ம தருவாகிட்டோம் அப்படின்னா நம்ம டேர்ம் 1ல் 2 இயல் முடிச்சிட்டோன்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இதை நான் டீச் பண்ணுறதோடு விடாமல் நீங்கள் புக் எடுத்து ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கப்புறம் இந்த இயலில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா பின்னாடி கொடுத்துருக்க இந்த இயலோட முடிவில் கொடுக்கப்பட்டிருக்க திருக்குறள். சரிங்களா? திருக்குறளை வந்து உலக பொதுமுறை நூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? உலக பொதுமுறைனா என்னது? திருக்குறள். இதை எழுதினது யார்? எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் திருவள்ளுவர் இல்லைங்களா? திருக்குறளை எழுதினது யார்? திருவள்ளுவர். சரிங்களா? அதாவது இவர் என்ன செஞ்சிருக்காரு? 7 வார்த்தை தான்பா, அதில் உலகத்தையே அடக்கிட்டார். சரிங்களா? 7 வார்த்தையில் மனிதருக்கு தேவையான ஒரு அறத்தையும் வந்து கற்றுக் கொடுக்குறவராக இருக்காது. சரிங்களா? ஸோ இதில் வந்து ஒரு சில அதிகாரங்கள்லேருந்து சில பாட்டுகள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சில குறள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த குறள் எல்லாமே வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான குறள். சரிங்களா? இது நம்ம எவ்வளோ தூரம் தெரிஞ்சு வைக்கிறோமோ எக்ஸாமில் அவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும்னு அர்த்தம். சரிங்களா? முதல்ல வந்து கடவுள் வாழ்த்து பகுதியிலேருந்து ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்ன அப்படின்னா கடவுள் வாழ்த்து பகுதியிலேருந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இது தெரியாதவங்களே இருக்க முடியாது. சின்ன பிள்ளைகிட்ட கேட்டால் கூட இந்த குறள் சொல்லும். ஆனால் இதுக்கு பொருள் என்ன? நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதாவது எழுத்துக்களுக்கு வந்து அகரம் தான் தொடக்கம். அப்படின்றதுல தான் வந்து நம்மளுக்கு எழுத்து வந்து ஆரம்பிக்குது இல்லையா? அதே மாதிரி இந்த உலகத்துக்கு வந்து கடவுள் தான், ஆதி பகவன் தான் வந்து இந்த உலகத்துக்கே தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சரிங்களா? அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுனா அகரம் தான் வந்து எழுத்துக்களுக்கெல்லாம் தொடக்கம். அதே மாதிரி ஆதி பகவன் தான் இந்த உலகத்துக்கே தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்து வந்து வான் சிறப்பு அப்படின்ற அதிகாரம். வான் சிறப்பு, வான்னா என்ன? வானம். வானத்தில் அதாவது அதனோட சிறப்பு, மலையோட சிறப்பை பற்றி இந்த அதிகாரம் இருக்கும். சரிங்களா? இந்த அதிகாரத்துலேருந்து ஒரு 2 குறள் கொடுத்துருக்காங்க. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. சரிங்களா? மழை வந்து உரிய காலத்தில் பெய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட உலகத்தில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் வந்து பசினால் வாடிரும், பசி வந்து துன்புறுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. விண்ணின்ற பொய்ப்பின் விரிநீர், அதாவது மழை வந்து பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்யாமல் போணுச்சுன்னா வியனுலகத்து, அதாவது உலகத்தில் இருக்கிற உள்நின்று உடற்றும் பசி, உலகத்தில் எல்லாம் பசி வந்து துன்புறுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடற்றும்னா துன்புறுத்தும். சரிங்களா? விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அடுத்து வந்து கெடுப்பதுவும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. சரிங்களா? அதாவது சில ஒரு நல்ல நேரத்தில் வந்து மழை பெய்யாமல் போய் கெடுக்கிறதும் மழை தான், தேவையான நேரத்தில் வந்து மழை பெஞ்சும் காக்கிறதும் மழை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சரிங்களா? கெடுக்கிறதும் மழை தான், காக்கிறதும் மழை தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மழை பெய்யணும்னு இருக்கும், ஆனால் அது பெய்யாது. இப்போ மழை பெஞ்சால் நல்லா இருக்குமேன்னு இருக்கும், அந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து பெஞ்சு காப்பாற்றியும் விட்டுருது சில நேரத்தில் இல்லையா? சில நேரத்தில் பெய்யாமல் இருந்து நம்மளை வந்து கொல்லவும் செய்யுது, பெஞ்சு காப்பாற்றவும் செய்யுது இல்லைங்களா? அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காரு. கெடுப்பதுவும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அடுத்து வந்து நீத்தார் பெருமை அப்படின்ற ஒரு அதிகாரத்துலேருந்து ஒரு பாட்டு இருக்குது. சரிங்களா? செயற்கரிய செய்வார்
பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார். சரிங்களா, அதாவது முடியாத செயலையும் செய்து காட்டுபவர் வந்து பெரியவராம், முடியாது அப்படின்றவங்க வந்து சிறியவங்களாம். சரிங்களா, அதாவது செயற்கரிய செய்வார் பெரியர். சரிங்களா, செய்ய முடியாத செயலை கூட செஞ்சு முடிக்கிறவங்க வந்து பெரியராம். சரிங்களா, செயற்கரிய அப்படின்னா செய்ய முடியாத, செய்கிறதுக்கு கஷ்டமான அர்த்தம். சரிங்களா, அதையும் செய்கிறவங்க வந்து பெரியவங்களாம். சிறியர் செயற்கரிய செய்களாதார், அதாவது செய்ய முடிகிற விஷயத்தை கூட, அதாவது முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி சாதிப்பாங்க இல்லையா, அவங்க வந்து முடியவே முடியாதுன்னு சொல்கிறவங்க வந்து சிறியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சரிங்களா, இதெல்லாம் வந்து எங்கேப்பா செஞ்சு முடிச்சுக்கிட்டு, இதெல்லாம் நம்மளால் பாஸ் ஆக முடியாதுப்பா, இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறவங்க வந்து சிறியரா. சரிங்களா, நீத்தார் பெருமை அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு, செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களாதார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சரிங்களா, அடுத்து வந்து மக்கட்பேர். தம்மின் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. சரிங்களா, இந்த அதிகாரத்தில் மக்கட்பேரில் என்ன சொல்கிறார் அப்படின்னா பிள்ளைங்களை பற்றி சொல்லுவார். சரிங்களா, அதாவது என்னை விட என் பிள்ளை வந்து அறிவுடையவன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து அதுதான் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும். என்னை விட என் பிள்ளை அறிவுடையவன் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து அந்த பேரண்ட்டுக்கு வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அதை தான் அவர் சொல்கிறார். சரிங்களா, தம்மின் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. தம்மின் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. சரிங்களா, சரி, அடுத்து வந்து ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தன்னோட பிள்ளைய வந்து இவன் ரொம்ப நல்லவன்ப்பா, இவன் ரொம்ப நல்லா வந்து புகழோடு இருக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட புகழை பற்றி கேட்குற தாய் வந்து அவனை பெற்ற பொழுதை விட பெருமகிழ்ச்சி அடைவாங்களாம். சரிங்களா, அவனை வந்து அந்த மகன் பிறந்தப்போ அந்த தாய் எவ்வளோ இன்பம் அடைஞ்சிருப்பாங்களோ அதை விட பெருமகிழ்ச்சி அடைவாங்களாம் தன்னோட பிள்ளையோட புகழை கேட்டு. சரிங்களா, இதை தான் கொடுத்திருக்கிறார். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். சரிங்களா, தன்னோட பிள்ளை பிறந்த டைமை விட அவனோட புகழை கேட்குறப்போ வந்து அவ்வளோ சந்தோஷப்படுவாங்களாம். சரிங்களா, அடுத்து அன்புடைமை. இதை வந்து நம்ம வந்து நம்மளோட குரல் சீரீஸ்லேயே பார்த்துருக்கோம் இல்லையா. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பில்லாதவங்க வந்து என்ன செய்வாங்களாம், எல்லாம் எனக்கு தான் வாங்கலாம். அன்பு இருக்கிறவங்க வந்து தன்னோட உடல் பொருள் ஆவியிலேருந்து எல்லாமே மற்றவங்களுக்குன்றவாங்களாம். என்புன்றது என்னென்னு பார்த்தோம், எலும்புன்னு பார்த்தோம். இந்த இடத்துல எதை குறிக்கி, உடல் பொருள் ஆவியை குறிக்குது. சரிங்களா, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்பதோல் போர்த்திய உடம்பு. அன்பு இருப்பது தான் வந்து உயிருள்ள உடலாம். அன்பு இல்லையா ஒரு இடத்துல, அப்போ அது உடலே இல்லை, வெறும் எலும்பு போத்தி வச்சு தோல், எலும்பு மேலே தோல் போத்தி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். சரிங்களா, அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்பதோல் போர்த்திய, என்பதோல்னா எலும்புதோல் போர்த்த உடம்பு. சரிங்களா, அடுத்து வந்து இனியவை கூறல் அதிகாரத்தில் பணிவுடன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. சரிங்களா, அதாவது பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். பணிவும் இனிமையான சொல்லும் தான் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து மிகச்சிறந்த அணிகளானா. சரிங்களா, மற்றவையெல்லாம் வந்து அணிகலனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்றல் பிற. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற, வேறு எதுவுமே வந்து சிறந்த அணிகலன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அடுத்து இனியவை குரல். அடுத்த குரலாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. என்ன சொல்கிறாரு, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. சரிங்களா, இனிய சொல் இருக்கும்போது வந்து இன்னா சொல் பேசுவது வந்து கனி இருக்கும்போது காயை சாப்பிட்ற மாதிரி. அதாவது எவ்வளவோ நல்ல வார்த்தை இருக்குது, அதை விட்டுட்டு ஏதாவது சும்மா தேவையில்லாத தப்பான வார்த்தைகள் கெட்ட விஷயங்களெல்லாம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன். நல்ல ஃப்ரூட் இருக்கிறப்போ தேவையில்லை, காய் எப்படி இருக்கும், கணிஞ்சிருக்கவே செய்யாது, சாப்பிட்ற மாதிரியே இருக்காது இல்லைங்களா. நல்ல ஃப்ரூட்டை விட்டுட்டு போய் காயை போய் சாப்பிட்ற மாதிரியா. சரிங்களா, சரி, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு சொல்கிறார். இதில் வந்து திருவள்ளுவரை பற்றி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, நூல்வழியில் திருவள்ளுவர் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எத்தனை வருஷத்துங்களுக்கு முற்பட்டவர், 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எக்காலத்திற்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறியை வகுத்து கொடுத்தவர் யார், திருவள்ளுவர். திருவள்ளுவர் வந்து வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர் இப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சிறப்பு பெயர்கள் என்னெல்லாம், வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர். பொய்யில் புலவர்னா பொய் சொல்கிற, பொய்யில் இருக்கிற புலவர்னு இல்லை, பொய் இல்லாத புலவர். இல்லைனா இல்லை. சரிங்களா, சரி, பொய் இல்லாத புலவர் தான் வந்து பொய்யில் புலவர். வான்புகழ் புலவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த திருக்குறள் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு சொல்லிட்டு மூணு பெரிய பார்ட்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, திருக்குறளை எத்தனை பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க, அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு 3 பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. இது என்ன நூலுக்கு கீழே வருது அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூலுக்கு கீழே தான் வந்து இந்த திருக்குறள் வருது. சரிங்களா, திருக்குறள் எதுக்கு கீழே வருது, 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக தான் வந்து இந்த திருக்குறள் வருது. இந்த திருக்குறளில்
மொத்தம் வந்து 133 அதிகாரம் இருக்குதான். அதிகாரத்துக்கு 10 படல் வச்சா மொத்தத்தில் வந்து 1330 குறட்பாக்களை கொண்டுள்ளது. சரிங்களா? திருக்குறளில் எத்தனை அதிகாரம் இருக்குது? 133 அதிகாரம் இருக்குது. எத்தனை பாட்டு இருக்குது? எத்தனை குறட்பா இருக்குது? 1330 குறட்பா இருக்குது. சரிங்களா? திருக்குறளில் இல்லாத ஒன்றுமே இல்லையா? சரிங்களா? அது சொல்லாத விஷயங்கன்றது வந்து இல்லவே இல்லை. எல்லாத்த பற்றியும் அது பேசியிருக்குப்பா. சரிங்களா? சரி, இப்போ இந்த திருக்குறளுக்கு வேறு என்னெல்லாம் சிறப்பு பெயர் இருக்குது அப்படின்னா உலக பொதுமுறை, வாயுரை வாழ்த்து, இந்த மாதிரியான சிறப்பு பெயர்கள்லாம் இருக்குது. சரிங்களா? இந்த 100க்கும் மேற்பட்ட லாங்குவேஜஸில் வந்து திருக்குறளை மொழிபெயர்த்திருக்காங்க. சரிங்களா? சரி, இதை வந்து மறுபடியும் பார்க்கலாம். திருவள்ளுவர் வந்து எத்தனை வருஷங்களுக்கு முற்பட்டவர்? 2000 வருஷத்துக்கு முற்பட்டவர். எக்காலத்திற்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறியை வகுத்து கொடுத்தவர் யார்? திருவள்ளுவர். திருவள்ளுவருக்கு வேறு பெயர்கள் வந்து என்னென்னு சொல்லலாம்? வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கொடுத்தவர் வந்து திருவள்ளுவர். இவருக்கு வேறு என்னெல்லாம் பெயர்கள் கொடுக்கலாம்? வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர்னு கொடுக்கலாம். கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சிறப்பு பெயர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முற்பட்டவர் யார்? திருவள்ளுவர். இவர் வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறியை வகுத்து கொடுத்தவர் யார்? திருவள்ளுவர். இவருக்கு வேறு என்னெல்லாம் பெயர் இருக்குது? வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர். சரிங்களா? சரி, இவ்வளோ விஷயம் திருவள்ளுவரை பற்றி பார்த்தாச்சு. திருக்குறளை பற்றி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணலாமா? திருக்குறளில் எத்தனை வந்து அதிகாரம் இருக்குது? 133 அதிகாரம் இருக்குது. திருக்குறளில் எத்தனை பாட்டு இருக்குது? 1330 பாட்டு இருக்குது. சரிங்களா? திருக்குறள் வந்து 3 டிவிஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு சொல்லிட்டு. எத்தனை டிவிஷன்ஸ்? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். மொத்தத்தில் 133 அதிகாரம், 1330 குறள். திருக்குறள் எந்த நூலை சேர்ந்தது? 14 கீழ்கணக்கு நூலை சேர்ந்தது. திருக்குறளில் இல்லாதது ஒன்றுமே இல்லை, சொல்லாதது ஒன்றுமே இல்லை. திருக்குறளுக்கு வேறு என்னெல்லாம் பேர் வழங்குறாங்க? உலக பொதுமுறை, வாயுரை வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு. என்னெல்லாம்? உலக பொதுமுறையும் வாயுரை வாழ்த்தணும். திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு? 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இதை இன்னொருக்க ஒரு ரீகேப்பாக பார்த்துடலாமா? திருவள்ளுவர் வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்? 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எக்காலத்திற்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியவர் யார்? திருவள்ளுவர். திருவள்ளுவருக்கு வேறு என்னெல்லாம் பெயர்கள் வழங்குறாங்க? வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர். திருக்குறளில் எத்தனை பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இது எந்த நூல்களுக்குள்ள ஒன்று? 14 கீழ்கணக்கு நூல்களுக்குள்ள ஒன்று. திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது? மொத்தம் 133. எத்தனை குறட்பாக்கள் இருக்குது? 1330. திருக்குறளில் இல்லாதது ஒன்றும் இல்லை, சொல்லாதது ஒன்றும் இல்லை. சரிங்களா? அடுத்து திருக்குறளுக்கு என்னெல்லாம் பெயர்கள் இருக்குது? உலக பொதுமுறை, வாயுரை வாழ்த்துன்ற பெயர்லாம் இருக்குது. அடுத்து வந்து 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்னா என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா திருக்குறளை சொல்லலாம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து திருக்குறளில் கொடுத்துருக்குற சில புக் பேக் கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எது சந்தோஷத்தை தருமா? தன்னை விட தன்னோட பிள்ளைங்க வந்து அறிவுடையவங்களாக இருக்கிறது தான் சந்தோஷத்தை தரும் இல்லையா? ஸோ எது சந்தோஷத்தை தரும்? அறிவுடைய மக்கள், அதாவது தம் மக்கள் அறிவுடைமை வந்து மக்களுக்கு வந்து சந்தோஷத்தை தரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இல்லைங்களா? தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறள் பார்த்தோமா மக்கட்பேர் அதிகாரத்தில். ஸோ அது மூலமாக மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எதுன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? அறிவுடைய மக்கள். சரிங்களா? ஒருவருக்கு சிறந்த அணி என்னது? மாலையா இல்லை, காதணியா இல்லை, வன் சொல்ல, அதாவது கோபமாக பேசுகிறதா ஒருத்தங்களுக்கு சிறந்த அணி இல்லை. என்னது? இனிமையாக பேசுகிறது, இன்சொல். சரிங்களா? ஒருவருக்கு சிறந்த அணி என்னதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். அதாவது பணிவுடன் இருக்கிறதும் இன்சொல்லுமே வந்து ஒருத்தங்களுக்கு என்னது? சிறந்த அணிகள்னு பார்த்தோம். சரிங்களா? அடுத்து வந்து பொருத்தமான சொற்களை கொண்டு நிரப்புக. இந்த மாதிரி கொஷின் கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது புக் பேக்கில் இருக்குது, அதனால ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இனிய டேஷ் இன்னாத குரல் கனியிருப்ப டேஷ் கவர்ந்தற்று. சரிங்களா? ஸோ இனிய உளவாக இன்னாத குரல், இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. சரிங்களா? இதுக்கு அந்த குறளை நம்ம மனப்பாடம் பண்ணணும். என்னது? இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. சரிங்களா? சரி, இதுக்கப்புறம் வந்து அடுத்த குறள். அன்பிலார் டேஷ் தமக்குரியர், அன்புடையார் டேஷ் உரியர் பிறருக்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்பிலார் எல்லாம் தமக்குரியதுன்னு நினைப்பாங்க. அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு தன்னோட எலும்பு கூட மற்றவங்களுக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்கிறது வந்து அன்புடையவங்க. சரிங்களா? அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு. சரிங்களா? சரி, இவ்வளோதான். சரிங்களா?
அடுத்து வந்து ஒரு குறள் கொடுத்துட்டு இதில் இருக்கிற மோனை சொற்களை எடுத்து எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? செயற்கரிய சே சே செய்வார் சே அப்படின்றது வந்து ரெண்டுலேயும் ஒன்று போல் வருது. அதாவது முதலெழுத்து ஒன்றி வருவது வந்து மோனை. சரிங்களா? அப்போ முதல் அடியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சே சே ரெண்டும் ஒன்றி வருது. சரிங்களா? அடுத்த அடியில் பார்த்தோம்னா சே சே அதுலேயும் செயற்கரிய செய்கள் ஆதாரம் இருக்கா. ஸோ அதுலேயும் ஒன்றி வருது. ஸோ இது ரெண்டும் மோனை சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா? சரி, இந்த இயல் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இந்த இயலை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பின்னாடி கொடுத்துருந்த திருக்குறளையும் பார்த்துட்டோம். சரிங்களா? இதோட இது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அடுத்த இயல்ல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாரெல்லாம் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.